Hello, my dear warriors. Good evening. Yes. Vanakkam, good evening. Welcome to the session. Tell me whether my audio and video is clear. Yes, it's everything clean and clear. Good evening, good evening, good evening. Yes. ஆளே மாறிட்டிங்களா? டிஷர்ட் மாற்றினால அப்படி தெரியும். எப்பயுமே காலர் டிஷர்ட் போட்டு வந்துட்டு காலர் இல்லாத டிஷர்ட் போடுறதுனால வித்தியாசமாக தெரிஞ்சிருக்கும் உனக்கு. அவ்வளோதான், வேறு ஒன்றும் மாறலாம் இல்லை. சேம் ஆஸ் இட் இஸ், அதே தான். நோ சேஞ்சஸ். குட் ஈவினிங். 11th ஸ்டாண்டர்ட் படிக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு சந்தேகமாகவே இருந்துகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து சார் கெமிஸ்ட்ரி கிளாஸஸோட ஃப்ரீக்வன்சி என்ன அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ February மந்தில் எப்பப்பெல்லாம் நான் எடுக்க போகிறேன் அப்படிங்கிறத நான் கிளியராக எப்போயே சொல்லிடுறேன். இனிமேல் எந்த விதமான கன்ஃபியூஷன்ஸும் இருக்காது. பிகாஸ் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு பிளான் மாதிரி போட்டிருக்கோம். ஸோ அதை பேஸ் பண்ணி 11th ஸ்டாண்டர்டில் நான் கெமிஸ்ட்ரி என்னென்னைக்கெலாம் எடுப்பேங்கிறத இப்போ நான் உனக்கு சொல்லிடுறேன். சரியா? என்னென்னைக்கு கெமிஸ்ட்ரி கிளாஸஸ் இருக்கும் அப்படின்னு யூ கேன் ஜஸ்ட் நோட் டவுன். நீ கரெக்டாக என்ன பண்ணலாம், அன்னைக்கு வந்து எல்லா கிளாஸுமே டெய்லி ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் இருக்க தான் போதும் உனக்கு. அதில் எந்த விதமான ஆட்சேபனையும் உனக்கு தேவையில்லை. ஓகேவா? ஸோ பார்த்தா அப்படின்னா மண்டே தேர்ஸ்டே ஒவ்வொரு மண்டேவும் ஒவ்வொரு தேர்ஸ்டேவும் உனக்கு இனிமேல் கெமிஸ்ட்ரி கிளாஸஸ் இருக்க போகுது. ரைட்டா? வீக்லி ஒன்ஸ் இல்லை, வீக்லி ட்வைஸ் இனிமேல். சரியா? ஏன்னா எல்லா சப்ஜெக்ட்டும் படிக்கணும் அப்படிங்கிறனால வி ஹவ் ஜஸ்ட் சேஞ்ச் இட். ரைட்டா? எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே இப்போ பேசிக்ஸ் நீங்கள் படித்தாகணும். பிகாஸ் த பேசிக்ஸ் இஸ் கோயிங் டு பி வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. அப்போ பேசிக் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால எல்லா சப்ஜெக்டையும் பிரிச்சுட்டோம். அதனால் என்ன அப்படின்னா ஒவ்வொரு நாளும் அதாவது 2 நாளைக்கு ஒரு தடவை ஒரு சாப்டர் அந்த மாதிரி வரப்போகுது. ஸோ கெமிஸ்ட்ரி மண்டே அண்டு தேர்ஸ்டே. சரியா? மண்டே அண்டு தேர்ஸ்டே கெமிஸ்ட்ரி கிளாஸஸ் இருக்க போது. இன்றைக்கி வீக் குவிஸ் கூட இருக்குது. கிளாஸை நீ அட்டன் பண்ண அப்படின்னா வீக் குவிஸில் நீ சூப்பராக மார்க் வாங்கலாம். இல்லைனா வீக் குவிஸில் மார்க் வாங்க முடியாது. சரியா? ஸோ வீக் குவிஸ் யாரெல்லாம் கரெக்டாக இன்றைக்கி வந்து எழுதணும்னு நினைக்கிறியோ உங்கள் எல்லாருக்கும் கிளாஸ். ஸோ ஓன்லி 5 கொஷின்ஸ். எஸ், ஆமாம், வீக் குவிஸில் 5 கொஷின் தான் பேசிக்ஸில் இருந்து. சரியா? முதல்ல நம்ம பேசிக்ஸ் படிக்க போகிறோம். அதுக்கப்புறம் அதுலேருந்து 5 கொஷின். ஸோ எதுக்காக பேசிக் படிக்கணும்? நிறைய பேர் 11th வேண்டாம் சார், 11th இருக்க பேசிக்லாம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. 11th ஸ்டாண்டர்டோட ஃபவுண்டேஷன் எதுக்கு ரொம்ப முக்கியம், இது ஏன் படிக்கணும் அப்படிங்கிற கேள்விக்கான பதில் இருக்குது பாருங்க. ரைட்டா? பேசிக் கான்செப்ட் ஃபார் ஆல் சப்ஜெக்ட். 11th தான் என்ன அப்படின்னா நம்ம 12th பயங்கரமான ஒரு பேசிக் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் 11th கான்செப்ட். இது ஒவ்வொரு தடவை சொன்னாலும் நிறைய பேர் என்ன அப்படின்னா இதை பற்றின ஒரு ஒரு அவேர்னஸே இருக்க மாட்டேங்குது. நிறைய பேர் 11th துச்சமாக நினச்சிட்டு விட்டுறாங்க. அதுவும் பப்ளிக் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் நிறைய பேர் டேரெக்டாக 12th போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. நீங்கள் 12th போகலாம். 12th 500-600க்கு ஒரு 550 மார்க்ஸ் கூட வாங்கலாம். அதுக்கு மேலே மார்க் கண்டிப்பாக வாங்க முடியாது. ப்ளஸ் உங்களால் காலேஜில் சர்வை பண்ண முடியாது. நீங்கள் காலேஜே போனாலும் காலேஜில் இன்ஜினியரிங்கோ எதுவாக இருந்தாலும் சரி யூ ஆர் நாட் கோயிங் டு சர்வை. அங்கே சர்வை பண்ணுறது ரொம்ப கஷ்டம் வித்தவுட் தி கான்செப்ட். ஏன்னா அங்கெல்லாம் இப்போ இத்தனை தடவை நாங்கள் நடத்துகிறோம்ல, இத்தனை தடவை நடத்துறதுக்கெலாம் யாருமே கிடையாது. இவ்வளோ யூடியூப் சேனல்ஸ், இவ்வளோ எக்ஸ்போசஸ் அங்கே கிடையாது. ரொம்ப கம்மியாக தான் இருக்க போகுது. அப்போது நீங்களாக படிக்கிறப்ப கான்செப்டே தெரியாமல் படிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அங்கேயும் போய் திரும்ப கான்செப்ட் தெரியாமல் படிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் ஜாபுக்கு போகிறப்ப உங்களோட காம்படிட்டராக ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அவங்களோட லைஃப் ஸ்டைல், அவங்களோட இன்க்ரிமெண்ட்டாக இருக்கட்டும், அவங்களோட லைஃப்பில் போகக்கூடியது எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்கும் போது வேறஸ் யூ வில் பி லாகிங் தேர். ஸோ இங்கே நீங்கள் படிக்கிறது என்ன சார் 11th ஸ்டாண்டர்டை கொண்டு போய் எங்கே கம்பேர் பண்ணுறீங்க? எஸ், எவ்ரிதிங். ஒரு வீடு 5 மாடி கட்டணும்னா அதுக்கு பேஸ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும்ல. பேஸ்மெண்ட் சரியாக இல்லைன்னா நீங்கள் எப்படி 5வது மாடி கட்ட முடியும்? எப்படி மாடி கட்ட முடியும்? நார்மல் கிரவுண்ட் ஃப்ளோர் கூட கட்ட முடியாது. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். ரைட்டா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பேசிக் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதனால் இதை கவனமாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டால் மட்டும்தான் அடுத்தடுத்து ஃபர்தராக போக முடியும். ஸோ அதனால் இஃப் 11th இஸ் வீக் 12th வில் ஃபீல் வெரி டிஃபிகல்ட். உங்களுக்கு 12th கஷ்டமாக இருக்கணுமா அல்லது ஈஸியாக இருக்கணுமான்றது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். 12th ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் 12th ஈஸி டு ஹேண்டில் பண்ண முடியும். அதனால் அது கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம போகலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், யாருக்காவது ஞாபகம் இருக்கா லாஸ்ட் கிளாஸில் நம்ம எது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னு? இந்த மாதிரி நான் உனக்கு டெய்லி 11th இம்பார்ட்டன்ஸை பற்றி சொல்கிறேன். இன்றைக்கி ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கேன்ல, என்னது? நீங்கள் 11th வீக்காக இருந்தீங்கன்னா 12th ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 11th ஸ்ட்ராங்காக இருந்தால் 12th ரொம்ப ஈஸியாக இருக்க போகுது. சரியா? நவ் வில் மூவ் ஆன் டு எங்கே போகலாம்? வில் மூவ் ஆன் டு த சாப்டர். ரைட்டா?
நாளைக்கு ஒவ்வொரு விஷயமா சொல்கிறேன் நான், சரியா? டுமாரோ ஐ வில் அப்டேட். ஏன் இது இப்படி பண்ணிகிட்ருக்கு? நேற்றுலேருந்து நான் இங்கே ஸ்க்ரோல் பண்ணேன்னா இது ஸ்க்ரோல் ஆகாமல் எப்பா. ஞாபகம் இருக்கா நம்ம என்னென்ன பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸில்? கார்பனோட யூனிக் கெமிக்கல் பாண்டிங்காக யூனிக்னஸ் பற்றி பார்த்தோம். மாலிகுலர் ஜாமெட்ரி, ஸ்ட்ரக்சரல் கிளாசிஃபிகேஷன், என்னென்ன ஸ்ட்ரக்சர்லாம் இருக்குது, ஏசைக்ளிக், அலிசைக்ளிக், அரோமேட்டிக், பென்சோனாய்டு, நாட் பென்சோனாய்டு, ரிங்கோட கிளாசிஃபிகேஷனு, லெவிஸ் டாட் ஸ்ட்ரக்சர், கண்டென்சேஷன். இதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? ஹோமோலிட்டிக், ஹெட்ரோலிட்டிக்கு. இதெல்லாம் பார்க்குறப்ப நம்ம ஸ்ட்ரக்சர் பார்த்துருந்தோம், ரைட்டா? கெமிக்கல் பாண்டிங்கோட ஸ்ட்ரக்சர், ரைட்டா? கெமிக்கல் பாண்டிங்கு, ஸ்ட்ரக்சர், இதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் கெமிக்கல் பாண்ட்ஸு இதை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். கரெக்டாக இல்லையா? ஞாபகம் இருக்கா இல்லையா? டெட்ராஹீட்ரல்னால் என்ன, அதுக்கப்புறம் ஸ்கொயர் பிளேனார்னால் என்ன, இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்கள் நம்ம பார்த்துருந்தோம். இன்றைக்கி அதோட அடுத்து ஃபர்தராக அதுக்கு அடுத்து இருக்கிறத நம்ம பார்க்கலாம். லீவிஸ் அண்ட் டேஷ் லைன் ஸ்ட்ரக்சர். லீவிஸ் ஸ்ட்ரக்சர், டேஷ் லைன் ஸ்ட்ரக்சர். யார் யாருக்கெல்லாம் லீவிஸ் ஸ்ட்ரக்சர் தெரியும்? லீவிஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தோமா? ஞாபகம் இருக்கா? லீவிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் பார்த்து ஞாபகம் இருக்கா? எனிபடி ஹேவிங் தட்? ரைட்? ஏன் வை ஏண்டா தருண்? ஓகே, டெல் மீ லெவிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் தெரியுமா? ஓகே, ரைட். நவ் யூ ஆர் கோயிங் டு டெல் மீ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். லெவிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் தெரியும்ல? லூவிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இப்போ என்ன கேட்க போகிறேன் அப்படின்னா, நவ் டெல் மீ. என்னடா இது? ஓ, ஹைலைட்டரில் இருக்கா? Tell me the hybridization of oxygen in this. இதில் ஆக்சிஜனோட ஹைப்ரிடைசேஷன் என்ன? ரைட்டா? ஓகே தருண், ஓகே ரைட். சரியா கவனிங்க. CO3 2- இருக்குது. இதில் ஆக்சிஜன் 3 ஆக்சிஜன் இருக்குல்ல, ஒவ்வொரு ஆக்சிஜனோட ஹைப்ரிடைசேஷன் என்னன்னு சொல்லுங்கள். எஸ், வி வாண்ட் டு ஃபைண்ட் த ஹைப்ரிடைசேஷன் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி ஆக்சிஜன். ஆக்சிஜனோட ஹைப்ரிடைசேஷன் பார்க்கணும். எப்படி பார்க்கலாம்? சரி, கார்பனோட ஹைப்ரிடைசேஷன் சொல்லு. ஆக்சிஜன் வேண்டாம், ஜஸ்ட் டெல் மீ த ஹைப்ரிடைசேஷன் ஆஃப் கார்பன். கார்பனோட ஹைப்ரிடைசேஷனே பார்த்துக்கலாம், ரைட்டா? கார்பனின் இனக்கலப்பு என்ன? வாட் இஸ் த ஹைப்ரிடைசேஷன் ஆஃப் கார்பன்? கார்பனோட ஹைப்ரிடைசேஷன், சரியா? சி வந்து சென்ட்ரல் ஆட்டம். எஸ், அது எனக்கும் தெரியும், சென்ட்ரல் ஆட்டம் தான் கரெக்டு. sp3 ஹைப்ரிடைஸ்டா? ஓகேவா? sp3 ஹைப்ரிடைஸ்ட். ஓகே, வில் சி தட். பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம் sp3. ஏன்னா வேறு லெவல் பண்ணுறீங்களே. வேறு ஓட மாட்டீங்க. sp2வா? இப்படியெல்லாம் டவுட்டாக இருக்கக்கூடாது. எடுத்த உடனே இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா ஜஸ்ட் டேரெக்டாக நான் என்ன சொல்லியிருக்கேன், லெவிஸ் டாட் ஸ்ட்ரக்சரோ இல்லை அதோட ஸ்ட்ரக்சர் வரைஞ்சாதான் கண்டுபிடிக்க முடியும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸ்ட்ரக்சர் வரையணும்னு சொல்லியிருக்கேன். லெவிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் வரைகிறதுக்கு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸோட கவுண்ட் தேவை. கார்பன் எத்தனை இருக்குங்க? இங்கே இருக்கிறது ஒரே ஒரு கார்பன், 1 × 4 ஒரு கார்பன். அப்போ ஒரு கார்பனுக்கு அவுட்டர் மோஸ்ட் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எத்தனை? 4. அப்போ 4 = 1 × 4 என்னது? 4, ரைட்டா? கரெக்டாக போடுறேன்னா. ஏன் இந்த ஆப் சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குது? சோ. அடுத்து ஆக்சிஜன். ஆக்சிஜனை பொறுத்த வரைக்கும் எத்தனை பாருங்க? 3 ஆக்சிஜன் இருக்கா? we have to put it, ரைட்டா? ஒன்லி த அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானை, ரைட்டா? அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானை மட்டும்தான் நம்ம கேல்குலேட் பண்ணணும், சரியா? வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸு, கார்பனில் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் 4 இருக்கும், ஒரு கார்பன் இருக்குது, அதனால் 4 போட்டுவிட்டேன். ஆக்சிஜன் வேலன்ஸ் எலக்ட்ரான் எத்தனை? வாட் இஸ் த வேலன்ஸ் எலக்ட்ரான் ஆஃப் ஆக்சிஜன்? sp3ன்னு ரொம்ப பேர் ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்க, sp2ன்னு ஒரு சிலர் ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்க. பார்க்கலாம் என்னென்ன சொல்லுங்கள். ஆக்சிஜனுக்கு என்ன வரும்னு? என்னடா அதுக்கு பதிலாக விட்டுட்டு வேறு எதை கேட்டுருக்கீங்க? ஆக்சிஜனோட வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் எத்தனை? 6. எத்தனை ஆக்சிஜன் இருக்குது? 3 இருக்குது. 3 × 6 18. இங்கே ஒரு -2 இருக்குல்ல, -2 இருந்தால் அந்த எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணணும்? we need to calculate it. அப்போ எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது? 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்போ 2 electrons is equal to 2, அதையும் சேர்த்துக்கணும். அப்போ டோட்டலாக கவுண்ட் பண்ண என்னது? 24 எலக்ட்ரான்ஸ், ரைட்டா? 24 எலக்ட்ரான்ஸ் வருது. 24 எலக்ட்ரான்ஸ் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? டிவைடட் பை 2 பண்ண சொல்லியிருக்கேன். அப்போ 12 எலக்ட்ரான் பேர்ஸ். 12 எலக்ட்ரான் பேர்ஸு நம்மக்கிட்ட இருக்குது, ரைட்டா? 12 எலக்ட்ரான் பேர்ஸ் இருக்குது. இப்போது இவங்களை தான் என்ன பண்ண போகிறோம் நம்ம? we are going to draw it in a Lewis dot structure வரைய போகிறோம். சென்ட்ரல் ஆட்டம் இது கார்பன்.
கார்பன் இஸ் த சென்ட்ரல் ஆட்டம். கரெக்டாக கார்பன் தான் சென்ட்ரல் ஆட்டம். அடுத்து யார் இருக்கா? ஆக்சிஜன் இருக்கா? 3 ஆக்சிஜன் இருக்குது. 3 ஆக்சிஜனையும் 3 பக்கம் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? we have to draw with the single line, ரைட்டா? சிங்கிள் லைன் நம்ம வரையணும், ரைட்டா? சிங்கிள் லைன் we have to draw it, ரைட்டா? சிங்கிள் லைன் we have to draw single line. ஸோ இப்போ எத்தனை மொத்தம் 12 பேரில் 3 பேர் முடிஞ்சிருச்சு. 3 பேர் முடிஞ்சிருச்சு. மிச்சம் எத்தனை? 9 பேர்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ஆக்சிஜன்லேயும் 2 எலக்ட்ரான் போடுங்க, ரைட்டா? ஒவ்வொரு ஆக்சிஜன்லேயும் 2 எலக்ட்ரான் போடுங்க. ஒவ்வொரு ஆக்சிஜன்லேயும் 2 எலக்ட்ரான் போட்டோம் அப்படின்னா ஐ திங்க் இப்போ தான் இந்த ஆப் ஒழுங்காக வேலை செய்யுதுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு என்னமோ தெரிஞ்சு, ரைட்டா? 9 பேர் போட்டாச்சு. நவ் வி ஹவ் டு செக் த என்னது அது என்னடா octet rule, whether all the atoms have got their octet structure complete ஆயிருக்கா அப்படின்னு. octet structure complete ஆயிருக்கா? ஹைபிரிடைசேஷன் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? ஒரு ஷார்ட்கட் இப்போ அடுத்து சொல்ல போகிறேன். இது பேஸ் மெத்தடு. இதுக்கு அடுத்து ஷார்ட்கட் சொல்லி தர போகிறேன், சரியா? இப்போ என்ன பண்ணுங்கள், ஏதாவது ஒரு ஆக்சிஜன்லேருந்து ஒருத்தவங்களை எரேஸ் பண்ணிவிட்டு அதை டபுள் பாண்டாக போட்டுருங்க. இப்போ எல்லாத்துக்கும் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சா? இப்போது ஜஸ்ட் சீயிங் த கார்பன், டெல் மீ இப்போ கார்பனில் எத்தனை இருக்குது? ஹைபிரிடைசேஷன் என்ன? ஹைபிரிடைசேஷன் என்னன்னு சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய சிக்மா பாண்ட் எத்தனை, பை பாண்ட் எத்தனை, இது எல்லாத்துக்கும் எனக்கு ஆன்சர் சொல்லுங்கள். ஜஸ்ட் ஆன்சர் ஃபார் திஸ். இது எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணுங்கள். ரைட்டா? 2 single bond and 1 double bond. ஓகே. ஏன் அங்கே டபுள் பாண்ட் வருது? அப்போ தானே ஆக்சிஜனுக்கு, அப்போ தானே கார்பனுக்கு வேலன்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆகும். கார்பனோட ஆக்டெட் ரூல் அப்போ தானே சாட்டிஸ்ஃபை ஆகும். இங்கே டபுள் பாண்ட் போடலைன்னா கார்பனுக்கு என்ன பண்ணாது? இந்த பாண்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இந்த பாண்ட் இல்லைன்னா கார்பனுக்கு சுற்றி 6 எலக்ட்ரான் தானே இருக்கும். கார்பனை சுற்றி எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கணும்? 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கணும்ல, ரைட்? எத்தனை பாண்ட்? ஹைபிரிடைசேஷன் என்னது? ஹைபிரிடைசேஷனை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் sp2 ஹைபிரிடைசேஷன், ரைட்டா? sp2 ஹைபிரிடைசேஷனை 3 சிக்மா பாண்ட். எப்படி 3 சிக்மா பாண்ட்? இது ஒரு சிங்கிள் பாண்ட், இது ஒரு சிங்கிள், இது ஒரு சிங்கிள். சிக்மா பாண்டுக்கு அப்புறம் தான் பை பாண்ட். சரி, ஏன் கீழே இருக்கிறது பை பாண்டாக இருக்கக்கூடாதா? எதை வேணால் பை பாண்டாக நீ வச்சுக்கலாம், உன்னோட விருப்பம் தான். உனக்கு எதை பிடிச்சிருக்கோ அதை பை பாண்டாக வச்சுக்கோ, சரியா? ரைட்? அப்போ என்னது? ஒரே ஒரு பை பாண்ட் இருக்குது, ஓகேவா? இப்போ கொஷின், whether this Lewis diagram is correct or not. எனக்கு கேள்வி என்ன அப்படின்னா, இந்த Lewis dot structure right or wrong? Tell me that whether this structure is right or wrong. இந்த ஸ்ட்ரக்சர் கரெக்டாக தப்பான்றதை மட்டும் டக்குன்னு சொல்லுங்கள். எஸ், ஜஸ்ட் மேக் இட் ஃபாஸ்ட். முதல்ல கரெக்டாக சொன்னேன். எப்படி சொன்னேன்? முதல்ல கரெக்டாக சொன்னேன். எப்படி சொன்னேன்? எஸ். இஸ் திஸ் ரைட் ஆர் ராங்? திஸ் இஸ் ராங். நான் வரைஞ்சிருக்கிறது தப்பு. ஏன் தப்பு? ஏன் தப்பு? குவிஸு நான் நடத்தினதுக்கப்புறம் தான். குவிஸ் வந்து 8 o'clock அப்புறம் தான் குவிஸு, சரியா? 8 o'clock அப்புறம் தான். ஃபஸ்ட்டு நடத்தணும்ல, நடத்தினதுக்கப்புறம் தான் குவிஸு, சரியா? இதுக்கு மேலே -2 போட்டால் தான் ரைட் ஆன்சர், ரைட்டா? -2 போடலைன்னா ரைட் ஆன்சர் கிடையாது. பிகாஸ் 2 எலக்ட்ரானையும் சேர்த்து நான் என்ன பண்ணணும்? இன்க்ளூட் பண்ணணும். அந்த 2 எலக்ட்ரான் போட்டால் தான் வரப்போகுது, ரைட்டா? ரைட்டா? அது போட்டால் தான் கரெக்டாக வரும், இல்லைன்னா தப்பு. -2 மட்டும் போடணும், இல்லைன்னா கரெக்டு தான். ஓகே, நவ் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு லெட் யூ நோ சம்திங் வெரி இன்ட்ரெஸ்டிங், ரைட்டா? நம்பர் ஆஃப், அதாவது இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணணும்னா முதல் உனக்கு எத்தனை பாண்ட் பேர், எத்தனை லோன் பேர் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும். அது தெரியாமல் பண்ண முடியாது, ரைட்டா? எத்தனை பாண்ட் பேர், எத்தனை லோன் பேர் இருக்குன்னு தெரியாமல் ஷார்ட்கட் யூஸ் பண்ண முடியாது. பாண்ட் பேர், லோன் பேரோ எத்தனை இருக்குன்னு தெரிஞ்சால் தான் நீ ஷார்ட்கட் யூஸ் பண்ண முடியும், இல்லைன்னா யூஸ் பண்ண முடியாது. அப்போ ஷார்ட்கட்டுக்கும் முதல் உனக்கு என்ன பண்ணணும்? இது தெரிஞ்சிருக்கணும், சரியா? இப்போது 2 பாண்ட் பேர் இருந்தால் என்னவா இருக்கும்? அது என்ன ஹைபிரிடைசேஷனாக இருக்கும்? 2 பாண்ட் பேர், ரெண்டுமே பாண்டு தான். 2 பாண்ட் பேர் இருந்துச்சுன்னா அது sp ஹைபிரிடைசேஷன். 3 இருந்தால் என்னது? sp2. அதே இது 4 இருந்தால் என்னது? sp3. இதெல்லாமே என்னது? ஒன்லி ஐ எம் டாக்கிங் அபவுட் பாண்ட் பேர், ரைட்டா? பாண்ட் பேரை பற்றி மட்டும்தான் நான் பேசுகிறேன். பாண்ட் பேரை பற்றி மட்டும்தான் பேசுகிறேன், சரியா? ரைட்டா? பாண்ட் பேரை பற்றி மட்டும்தான் பேசுகிறேன். 2 பாண்ட் பேர், 3 பாண்ட் பேர், 4 பாண்ட் பேரு, சரியா? 5 பாண்ட் பேர் இருந்தால் என்ன வரும்? சொல்லு பார்க்கலாம். 5 பாண்ட் பேர் இருந்தால் என்ன வரும்? 5 பாண்ட் பேர் இருந்தால் என்ன வரும்? சொல்லுங்கள் பார்க்கலாம். அதுக்கு தான் சொல்கிறேன், ஜேஇ ப்ரிப்பரேஷனுக்காக தான் இதை சொல்லிகிட்டு இருக்கேன். இது ஸ்டேட் போர்டுக்கு தேவையில்லை, ஆனால் 12th ஜேஇக்கும் தேவை. 12th ஹைபிரிடைசேஷன் கண்டுபிடிக்கிற சாப்டர் 5th சாப்டர்லேயும் இருக்குது, அதே மாதிரி 4th சாப்டர்லேயும் இருக்குது ஹைபிரிடைசேஷனு. அதனால தான் சொல்லிகிட்டு இருக்கேன். சொல்லுங்கள் பார்க்கலாம். 5 இருந்தா
sp3d d2 போடக்கூடாது ராஜா, d2 னா 6 இல்லை ரைட்டா. sp3d வரலாம் அல்லது dsp2வும் வரலாம். இதெல்லாம் இதில் எது வேணால் வரலாம். dsp2 வராது, sp3d மட்டும்தான். ஆமாம் sp3d மட்டும்தான், இதில் 5 வராதுல. அடுத்து 6 பாண்ட் பேர் sp3d2 3 5 1 ரைட்டா. sp3d2 சரியா, sp3d2 இந்த மாதிரி வரப்போகுது ரைட்டா. ஸோ லைக் திஸ் sp3d2 இதெல்லாம் ரைட்டா. இதை தான் முதல்ல சொன்னியா, அட்வான்ஸாக 6 சொல்லிட்டேன். ஸோ இப்போ இந்த பாண்ட் பேரை கண்டுபிடிக்கணும்ல, பாண்ட் பேரை கண்டுபிடிக்கணும்னா உனக்கு லீவிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிருக்கணும். லீவிஸ் தெரியலனாலும் உனக்கு இன்னொரு ஸ்ட்ரக்சர் என்ன தெரிஞ்சிருக்கணும், பாண்ட் லைன் ஸ்ட்ரக்சர், அதாவது டேஷ் லைன் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிருக்கணும். பாண்ட் லைனோ டேஷ் லைனோ தெரிஞ்சால் மட்டும்தான் பண்ண முடியும், இல்லைனா பண்ண முடியாது. யூ மஸ்ட் நோ தட் ஹவு மெனி பாண்ட் பேர் இஸ் தேர், ஹவு மெனி லோன் பேர் இருக்குது, இது எல்லாத்தையும் நீ கண்டுபிடிச்சா மட்டும்தான் உன்னால் பண்ண முடியும், இல்லைனா பண்ண முடியும். திஸ் இஸ் பேசிக். இதுக்கு அடுத்து அட்வான்ஸாக இருக்குது. தட் வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் நீட் கிளாஸு. அந்த நீட் கிளாஸில் இதுக்கு அடுத்து இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக நீட் அண்ட் ஜெய் கிளாஸஸில் நம்ம பார்க்கலாம். இது பேசிக்காக 2 பாண்டு பேர் இருந்தாங்க. இப்போ இங்கே எத்தனை பாண்ட் பேர் இருக்குது, இங்கே எத்தனை பாண்டு பேர் இருக்குது சொல்லி பார்க்கலாம். இந்த 2 பேருக்கு நடுவில் ஒரு பாண்ட் இருக்குது, இந்த 2 பேருக்கு நடுவில் ஒரு பாண்டு, இந்த 2 பேருக்கு நடுவில் ஒரு பாண்ட், மொத்தம் 3 பாண்டு பேர் இருக்குது. 3 பாண்டு பேர் இருந்தால் என்ன அர்த்தம், அது டபுள் பாண்டாக இருக்கலாம், சிங்கிள் பாண்டாக இருக்கலாம், ட்ரிபிள் பாண்டாக இருக்கலாம். பாண்டு பேர் ரைட்டா. பாண்டு பேர்னால என்ன அர்த்தம், பாண்டாக இருக்காங்க. பாண்டாக இருக்க எல்லா எலக்ட்ரான்ஸையும் சேர்த்து நம்ம ஒன்றா கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ 3 பாண்ட் பேர்ஸ், அதனால இது sp2 ஹைபிரிடைசேஷன் சரியா. ரைட்டா, ஓகே ரைட் ஓகே. எஸ் பேசிக்ஸ். ஆமாம் நீட் we are going to start it. We are going to start NEET, so get ready for that right. We are going to start NEET right. Okay, now let us go for a இது ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கு கண்டென்ஸ்ட் அண்ட் பாண்ட் லைன் ஃபார்முலாலாம் தெரியல. நான் இப்போ வந்து என்ன அப்படின்னா, நான் பாண்ட் லைன் ஸ்ட்ரக்சரில் எழுதி போடுறேன், பாண்ட் லைன் ஸ்ட்ரக்சர் எழுதி போடுற காம்பவுண்டோட பேரை நீ சொல்ல போகிறேன் சரியா. Now I am going to give you bond line structure, you are going to give a name right. When it starts அப்படி இந்த பிப்ரவரி மாதம் முழுக்க பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நம்ம எண்டு கேம் சீரிஸ் ஸ்டார்ட் ஆகுது. 10th-க்கும் 12th-க்கும் கொஞ்சம் அப்படியே சைடில் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ரைட்டா. டீலெல்லாம் இல்லை, ஜெயின் சேர்த்துறாடா சொன்னேன். நீட்டை நீ பேசிக்ஸாக ஜெயிக்கு எடுத்துக்கலாம்டா, கொஞ்சம் அட்வான்ஸாக கொஷின் இருக்க போகுது. நீட்டும் ஜெய் வேறெல்லாம் கிடையாது, ஒரே சிலபஸ் ஒரே போர்ஷன் ஒரே மாதிரி தான் இருக்கும், ரொம்பலாம் பெரியசாக மாற்றம்லாம் இருக்க போகிறது சரியா. நான் பாண்ட் லைன் ஸ்ட்ரக்சர் வரைகிறேன், பாண்ட் லைன் ஸ்ட்ரக்சரை பார்த்து நீ என்ன பண்ண போகிற, கோயிங் டு கிவ் மீ தி ஆன்சர் சரியா. ரைட், ஆன்சர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கொஷின், செகண்ட் கொஷின் என்ன ஆன்சர் சொல்லுங்கள், கடன்னு சொல்லுங்கள். எஸ் ஆன்சர் சொல்லுங்கள். எஸ் கமான் காய்ஸ். அப்படியே நம்ம வீக் குவிஸை சைடில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஏன்னா ஒவ்வொரு டாபிக் முடியாது, அதில் ஒரு 5 கொஷின் தான் இருக்குது. அந்த 5 கொஷினையும் நம்ம வீக் குவிஸில் அப்படியே சைட் பை சைட் பார்க்க போகிறோம். கெட் ரெடி வித் தட். சீக்கிரம், ஈஸியான கொஷின் தான் கொடுத்துருக்கேன். இது எழுதுறது கஷ்டமா, இந்நேரம் எழுதிருக்கலாம், இந்நேரம் சொல்லியிருக்கலாம். இதெல்லாம் அச்சு தம்சம் பண்ணியிருக்கணும். யாரும் ஆன்சர் சொன்னியா, ஒருத்தங்க கூட என்ன ஆன்சர் பண்ணல ஏண்டா. டாக்டர் ஆகிறவங்க ஃபிசிக்ஸ் படித்து என்ன பண்ணுவாங்க, இந்த சொல்கிறேன், இந்த வரேன் ஒரு 8 மணிக்கு அப்புறம் நம்ம அதை பேசுவோம். 8 மணிக்கு அப்புறம் வரேன் ஓகேவா. நான் குவிஸ் ஜாயின் பண்ணணும்ல, நான் ஜாயின் பண்ணேன்னா நான் லாகின் பண்ணணும். ஓகே கரெக்டாக தான் இருக்குது. அப்போ நான் லாகின் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட், எங்கடா எனக்கு ஐடியாவே காணோம், என் ஐடியாவே. த்ரீ 4,5 ட்ரைமெத்தில் ஹெப்டேனா. சரி ஓகே, அப்படியே அப்டேட் பண்ணுவோம் ரைட்டா. ஹெப்டேனா 1 2 3 4 5 6 தான் இருக்குது. ஹெப்டேன் ஏண்டா 1 2 3 4 5 6 தான் இருக்குது. ஹெப்டேன்னு போட்டிருக்கீங்க ஏண்டா. ஓகே ரைட். இப்போ அப்படியே இது சேஞ்ச் பண்ணு ரைட்டா. நவ் சேம் காம்பவுண்டுக்கு அடுத்த பேர் அது ஹெக்சேன் ரைட்டா. 3, 4 ரைட்டா. 1 2 3 4 5 1 2 3
2 3 4 2, 3, 4 தான் ரைட்டு 2, 3, 4 ட்ரைமெத்தில் ஹெக்சேன் அதான் கரெக்ட். இப்போ அடுத்து OHCl இருக்குது, இதுக்கு பதில் சொல்லுங்கள் ரைட்டா. 2, 3, 4 தான் ரைட்டு, அவ்வளோ பேரும் தப்பு. அடுத்து இதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள். அதுக்குள்ளே நான் லாகின் பண்ணி வச்சுட்டு வந்துடுறேன். ஐயோ என்ன எரர் காட்டுது. இதுக்காக ஆன்சர் பண்ணுங்க. டே இன்னும் மாடா ஆன்சர் டைப் பண்ணிருக்கீங்க? இருக்கேன்டா, ஐ எம் ஜஸ்ட் ஹியர் ஒன்லி. ஏன் இங்கே தானே இருக்கேன், நான் எங்கே போனேன் உனக்கு தெரியலையா? வீடியோ எதுவும் 1 2 3 4 5 6 எகெயின் ஹெக்சேன் ரைட்டா, எகெயின் ஹெக்சேன். அதில் எந்த டவுட்டும் இல்லை ரைட்டா, ஹெக்சேன் தான், அதே ஹெக்சேன். ஹெக்சேனில் 2ல் ஆல்கஹால் குரூப் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? 2ல் ஆல்கஹால் குரூப் இருந்தால் ஹெக்ஸ் ஆகா சொச்சோ என்ன ஆச்சு நம்ம கம்ப்யூட்டருக்கு? ஹெக்ஸ் 2 ஆல் ஹெக்ஸன் 2 ஆல்ல என்னடா மவுஸில் இருக்கான் அவன் கீபோர்ட்? சொச்சோ நான் கையை எடுத்தால் தான் வருது. ஹெக்ஸன் 2 ஆல் பாரு, இது ஆட்டோமேட்டிக்காக வெளியே மாறுது. ஹெக்ஸன் 2 ஆல், அதுக்கப்புறம் முன்னாடி என்ன இருக்குது? 2 ஆலுக்கு அப்புறம் 2 3 அது 3 3 1 2 3 3 ஆல்ல ஹெக்ஸன் 3 ஆல் சரியா. ஹெக்ஸன் 3 ஆல் 3 ஆல்ல அதுக்கப்புறம் 3க்கு அடுத்து 4 5 குளோரோ 3 4 மெத்தைல் 5 குளோரோ. யார் யாரும் இந்த ரைட் ஆன்சர் போட்டிருக்கா? 5 குளோரோ 4 மெத்தைல் ஹெக்ஸனால். 4ல் ஒரு மெத்தில் குரூப் இருக்குல்ல, எவ்வளோ சொன்னாலும் ஆனால் இன்னும் IUPAC பாருங்கள் எவ்வளோ தப்பாக எழுதுறீங்கன்னு. 2 குளோரோ 3 மெத்தைல் ஹெக்ஸோனாலா? முடிஞ்சு சொல்லி முடிஞ்சு. போச்சா? அவ்வளோதான். கம்ப்யூட்டர் பழசாயிடுச்சா? இப்போ பேனலில் பிரச்சனையா சிஸ்டமில் பிரச்சனையான்னு தெரில. மேபி இன்னொரு ரீசனாக கூட இருக்கலாம். நம்ம சிஸ்டம்லாம் தூங்கி ஒரு 2-3 நாள் ஆச்சு, கண்டினியூஸாக ஓடிட்டுருக்கு, அதனால தான். டைம் கொடுத்தா கரெக்டாக ஆன்சர் வருமா? தம்பி நான் கொடுத்து ரொம்ப நேரம் ஆச்சு. இவ்வளோ நேரமா ஒரு கொஷினுக்கு? IUPAC இவ்வளோ நேரமா? இனி அம்புடாஸ் இனி அப்படியே என்ன சொல்கிறது, எவ்வளோ நாள் ஆகி. என்னடா இது கடவுளே, ஏன் இப்படி பண்ணுறீங்க? இங்கே வாரு. ஆஹா ஆகா ஆகா. ஒரே ஒரு நிமிஷம் அப்படியே லைன்லேயே இரு, ஒரே ஒரு நிமிஷம் இரு சரியா? டோன்ட் கோ எனிவேர் ரைட்டா? இனிமேல் ஃபயராக சொல்கிறியா? ரைட். நம்மளால் கொஞ்சம் ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணுவோம், அப்போயாவது கொஞ்சம் வரானான்னு பார்ப்போம். ஏன்னா ஒரு தடவை ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுவோம். அது வரைக்கும் உனக்கு எதாவது டவுட் இருந்தால் கேளு. டேபில் நடத்தணும்னா நான் க்ரீன் ஸ்க்ரீன் முன்னாடி போய் உட்காந்து எல்லாம் மாற்றி பண்ணணும் சரியா? டேபில் நடத்தணும் அப்படின்னா இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம். டேபில் உடனே மாற்ற முடியாது, இட் டேக்ஸ் சம் டைம். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ரைட்டா? நான் கட்டாக மாட்டேன், நான் போர்டு மட்டும்தான் ஆஃப் பண்ணியிருக்கேன். சிஸ்டம்லாம் ஆனில் தான் இருக்குது. போர்டு ஆஃப் பண்ணால் ஒன்றும் ஆகாது. போர்டு மட்டும்தான் நான் ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா? நீ அதனால் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஸோ இப்போ நம்மால் சரியாக இருப்பானுங்களா? நம்மால் வந்துட்டான். எஸ், தூக்கம் இல்லை அதனால் தம்பி கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டான். தூக்கம் இல்லை அதனால்.
தூக்கம் இல்லாதனால தம்பி கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதுக்கு ஆன்சர் என்னது? 3 5 என்ன இருக்குது? 1 2 3 4 5 5 chloro 5 chloro 4 methyl 4 methyl hex and 2 all, ரைட்டா? hex and 3 all, hex and 3 all. சரியா? இதெல்லாம் டேஷ் லைன். உனக்கு டேஷ் லைனில் கொடுத்துட்டு எப்படி, அதாவது டேஷ் லைனில் கொடுத்துட்டு லிவிஸ் ஸ்ட்ரக்சரில் கொடுத்தாலோ, லிவிஸ்லேருந்து டாட்டு அல்லது கண்டென்ஸ்டு ஸ்ட்ரக்சரு, எக்ஸ்பேண்டட் ஃபார்மு, இப்படி எதை கொடுத்தாலும் உனக்கு தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் பேசிக்கு 12th ஸ்டாண்டர்டில் இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணிகிட்டே தான் இருப்போம். அதனால் அது எல்லாத்தையும் கவனமாக ஞாபகம் வச்சுக்கோ. Now we are moving to isomerism. அதுக்கு முன்னாடி just join the week quiz. I will just give you one question, ரைட்டா? ஃபர்ஸ்ட் கொஷின் மட்டும் வீக் குவிஸில் பார்த்துட்டு வந்துடலாமா? Let us go to the first question, ரைட்டா? ஒரு கொஷினாக போகலாம், ரைட்டா? ஃபர்ஸ்ட் வில் கோ டு த ஜாயினிங் ஸ்க்ரீன். கடன்னு போயிட்டீங்களா? வீக் குவிஸ் ஜாயின் பண்ண ஒரு கொஷின் மட்டும், சரியா? ஒரு கொஷின் மட்டும் பார்த்துட்டு வந்துடலாம். ஒன் கொஷின், ஃபர்ஸ்ட் கொஷின் மட்டும் இப்போ வரைக்கும் நம்ம பார்த்த கான்செப்டில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் அட்டன் பண்ணிவிட்டு திருப்பி இங்கே வந்துடலாம். அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஷின் போகலாம், சரியா? ஒரு கொஷினாக வில் டூ இட். வில் கோ ஒன் பை ஒன். ஐ வில் பி வெயிட்டிங். எஸ் ஜாயின் பண்ணுங்கள் சீக்கிரம். சேலம் விஎல்சிக்கு எப்போ வருவீங்க? வி வில் பி கம்மிங். இந்த மந்த் உனக்கு வேறு லெவலில் ஒரு பயங்கரமான ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்துட்ருக்கு, சரியா? இட்ஸ் கோயிங் டு பி நிஜமாக 11th ஸ்டாண்டர்ட்லாம் நீ இவ்வளோ நாள் ஏதோ ஒரு பாவம் பண்ணி ஏதோ ஒரு தவறு பண்ணி அந்த விஷயத்தெல்லாம் நீ அனுபவிக்கலைன்னா இதுக்கப்புறமா தான் அனுபவிச்சுக்கோ, சரியா? இந்த மந்த்து 21st இட்ஸ் கோயிங் டு பி அ வெரி பிக் திங். சரி, ஸ்டார்ட் பண்ணடா. லெட் மீ ஸ்டார்ட் த குவிஸ், ரைட்டா? ஆரம்பிக்கடா. ஐம் கோயிங் டு ஸ்டார்ட் இட். கெட் ரெடி வித் தட். ஸ்டார்ட் கொஷின். எஸ், ஃபர்ஸ்ட் கொஷின். எஸ், a carbon compound shows trigonal planar geometry and forms a planar molecule. Which conclusion is most appropriate about the bonding in the compound? Right? என்ன ஆன்சர்னா பயங்கரமாக இருந்திருக்கு. ட்ரைகோனல் பிளேனார்னு உடனே மைண்டில் வந்திருக்கணும், ரைட்டா? ட்ரைகோனல் பிளேனார்னாலே வந்திருக்கணும், ரைட்டா? ட்ரைகோனல் பிளேனார்ன்ற வார்த்தையை பார்த்த உடனே வந்திருக்கணும். இதில் எல்லாரும் பேரும் வந்துடுங்க, கவலைப்படாத, ரைட்டா? தருண், கௌதம், சமித்ரா நாயகி, துர்கா, சஃபினா ஃப்ரெண்ட், இவங்கெல்லாம் என்னது அட்டன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்கே சேட்லலாம் மெசேஜே பண்ண மாட்டேங்கிறாங்களே. ஏன்னா முதல் அந்த கொஷின் என்னன்றதை பார்ப்போம் வாங்க. ஃபர்ஸ்ட் அந்த கொஷினையும் நம்ம பார்க்கணும், சரியா? நீ எல்லாம் கொஷினை கூட அட்டன் பண்ணாமல் இருப்பேன், ரைட்டா? ஐ வில் ஜஸ்ட் ஷோ த கொஷின். இந்த கொஷினை புரிஞ்சுக்காம தான் நீங்கள் எல்லாருமே அட்டன் பண்ணிகிட்டு இருக்கீங்க, சரியா? டோன்ட் டூ தட் அகெயின் அண்ட் அகெயின். இதான கொஷின் கேட்டிருந்தாங்க. கார்பன் ஷோயிங் என்ன கொடுத்தாங்க, ரைட்டா? A carbon compound shows trigonal planar geometry and forms a planar molecule. Which conclusion is most appropriate about the bonding in the compound? எது bonding in the compound கரெக்ட் ஆன்சர் இருக்க போகுது. ட்ரைகோனல் பிளேனாருங்கிற வார்த்தையை பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும், ரைட்டா? ட்ரைகோனல் பிளேனார் யாருக்கு வரும்? ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன்ல, இதுக்கு டைமே தேவையில்லை. ட்ரைகோனல் பிளேனார், கார்பன் ட்ரைகோனல் பிளேனாரோட ஜாமெட்ரியில் இருக்குனாலே என்ன ஹைபிரிடைசேஷன்? தட் இஸ் sp2 ஹைபிரிடைசேஷன். அதானே ட்ரைகோனல் பிளேனார்னாலே sp2 ஹைபிரிடைசேஷன் உங்கள் மைண்டில் வந்துருக்கணும். ஸோ வேறு என்ன தேவை? வேறு எதுவுமே தேவை கிடையாது, ரைட்டா? ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். ஸோ அப்போ என்னது sp2 ஹைபிரிடைசேஷன். இதில் இருக்க ஒரே ஒரு ஆப்ஷனில் இருக்கிறது sp2 பி ஆப்ஷன் மட்டும்தான், மீதெல்லாம் sp2வே கிடையாது. ஸோ அப்போ அதுதான் ஆன்சர். அதோடு என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். அதுதான் ஆன்சர்னு we can just put it end. கரெக்டா? எஸ், ஓகே. ஒரு நிமிஷம் இருங்க. போகலாமா? நெக்ஸ்ட்டு 3 sigma 1 pi. ஓகே,
படிக்கிறதுக்குள்ளே போயிடுச்சா? நீங்கள் படிக்கணும் வேகமாக. நீங்கள் வேகமாக படிக்கலைன்னா அப்படி தான் ஆகும். நீ வேகமாக படிக்கணும்ல, சரியா? நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வேகமாக படிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உனக்கு ஈஸியாக இருக்கும், சரியா? ஓகே, ரைட். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஐசோமெரிசம். ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் திங்கு. நீ அங்கே போயிட்டு நீ என்ன பண்ண முடியாது, ஐசோமெரிசமில் கடன்னு ஐசோமெரிசம் பற்றி டீச்சர்ஸ் சொல்கிறப்ப நீ முடிச்சுட்டு இருக்கக்கூடாது. முதல் ஐசோமெரிசம்னா என்னன்னே தெரியாமல் இருப்பான் நிறைய பேர். அங்கே போன உடனே இது பார்த்தியா, இது ரெண்டு ரிங் ஐசோமெரிசம், இது ரெண்டு செயின் ஐசோமெரிசம், இது ரெண்டு ஃபங்க்ஷனல், இது ரெண்டு மெட்டாமெரிசம், இது ரெண்டு டாட்டாமெரிசம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போது மெட்டாமெரிசம்னா என்ன, டாட்டாமெரிசம்னா என்ன, முதல் ஐசோமெரிசம்னா என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், சரியா? இதெல்லாம் நீ தெரிஞ்சாதான் நீ என்ன பண்ண முடியும், யூ கேன் ஜஸ்ட் சஸ்டெயின், சரியா? ஸோ கவனமாக கவனிங்க. அப்போ ஐசோமெரிசம் அப்படின்னா என்னது? ஃபஸ்ட்டு விஷயம், கிளாஸ் 12 ஜாயின் பண்ணணுமா? கீழே லிங்க் இருக்குது, அப்படியே ஜாயின் பண்ணுங்கள். என்ன காண்டாக்ட் நம்பர், யாரை காண்டாக்ட் பண்ண போகிறீங்க? மனோஜ். யூ கேன் டைரக்ட்லி கிளிக் த லிங்க், கீழே இருக்குது, நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம், சரியா? ஓகே, ரைட். ஐசோமெரிசம்னா என்னது? சேம் மாலிகுலர் ஃபார்முலா பட் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர். மாலிகுலர் ஃபார்முலா சேமாக இருக்க போது, பட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்க போது? டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, புரியுதா? சேம் மாலிகுலர் ஃபார்முலா பட் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர், அதுதான் ஃபஸ்ட்டு மாலிகுலர் ஃபார்முலா, சரி? அதுதான் ஃபஸ்ட்டு ஐசோமெரிசம். ஐசோமெரிசமில் ரெண்டு இருக்குது. ஒன்று ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசம், இன்னொன்று ஸ்டீரியோ ஐசோமெரிசம், சரியா? ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசம், ஸ்டீரியோ ஐசோமெரிசம். ஸ்டீரியோ ஐசோமெரிசம்னா 12th புகுந்த விளையாடும், ரைட்டா? ரொம்ப ரொம்ப அதிகம். நீட் அண்ட் ஜேஇ கொஷின்லாம் ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் எத்தனை இருக்குது, ஒரு காம்பவுண்டை கொடுத்து இதில் எத்தனை ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் இருக்குது அப்படின்லாம் கேட்பாங்க. இப்போ நான் சொல்லித்தர ஐடியாவில் ஞாபகம் வச்சு ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் படி, டெஃபினட்டாக உன்னால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும், சரியா? டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் ஆட்டம் டியூ டு கார்பன் பாண்டிங் மூலமாக ஏற்படக்கூடியது அல்லது ஃபங்க்ஷனல் குரூப் வேரியேஷன்ஸ் மூலமாக வரக்கூடியது. இது எல்லாத்தையும் நான் பார்க்க போகிறோம், சரியா? ஸோ ஐசோமெரிசமை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம்னா என்னென்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் ஸ்டீரியோ ஐசோமெரிசம்னா என்னென்னு பார்க்கலாம், ரைட்டா? ஸ்ட்ரக்சரல், ஸ்டீரியோ ரெண்டுமே இருக்குது, ரெண்டையுமே இப்போ பார்த்துடலாம். ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம் பாருங்கள். ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசமோட டைப். ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம் என்னது? ஃபஸ்ட்டு செயின் ஐசோமெரிசம், பொசிஷனல் ஐசோமெரிசம், ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம், மெட்டாமெரிசம், டாட்டாமெரிசம், சரியா? ரைட்டா? இந்த செயின் ஐசோமெரிசம் ரொம்ப சிம்பிள், நல்லா கவனிங்க. அதுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 1 2 3 4 5, ரைட்டா? இதில் எத்தனை கார்பன் இருக்குது? 1 2 3 4 5 6. 1 2 3 4 5 6. செயின் ஐசோமெரிசம்க்கு இது எக்ஸாம்பிள் சொல்லலாமா? ரைட்டா? செயின் ஐசோமெரிசம்க்கு இது எக்ஸாம்பிள் சொல்லலாமா? திஸ் இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் யுவர் செயின் ஐசோமெரிசம். இங்கே பாருங்கள் 6 இருக்குது, இங்கே 4 இருக்குது, ரைட்டா? செயின் என்னது? லாங் செயினில் 1 2 3 4 5 6 6 கார்பன் செயினில் இருக்குது, இங்கே 4 தான். திஸ் இஸ் த டிஃப்ரெண்ட் ஃபார் செயின் எக்ஸாம்பிள், ரைட்டா? ஓகே. பாக்கெட் டைனமோனா என்னவா? என்ன திடீர்னு என்னென்னமோ கேட்குறீங்க, சம்மந்தம் இல்லாமல் எங்கேருந்து எதோ கேட்டுட்ருக்கீங்கடா ராஜ், என்ன ஆச்சு? டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனல் குரூப், ரைட்டா? டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனல் குரூப். பொசிஷனல் ஐசோமெரிசமில் ஃபங்க்ஷனல் குரூப்போட பொசிஷன் மட்டும். சி, டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்டு வித் திஸ் பொசிஷனல் அண்ட் ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம், சரியா? இது ரெண்டும் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணும். ஈவன் நம்மளோட ஸ்டேட் போர்டில் 1 மார்க்கில் இந்த கொஷினை ரொம்ப அதிகமாக கேட்பாங்க. இதில் நிறைய மிஸ்டேக் நிறைய பேர் நிறைய தடவை விட்டுருக்காங்க. ஈவன் 12th நான் பப்ளிக் எக்ஸாம் கரெக்ஷனில் கூட இந்த கொஷின்ஸ் வரப்போ நிறைய பேர் தப்புட்டுருக்காங்க. கவனமாக கவனிங்க. ஏன்னா அடுத்த வருஷத்தில் நீங்கள் வந்து ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸில் ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ்னு ஃபர்ஸ்ட் சாப்டர் ஒன்று இருக்குது, உன்னோட ஆர்கானிக் 11th சாப்டர். அந்த 11th சாப்டரில் ஆல்கோஹால்ஸு ஈத்தர்ஸ் ரெண்டையுமே படிப்பேன். ஆல்கோஹாலுக்கும் ஈத்தருக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. இப்போ நான் காட்டுறேன் பாரு, ரைட்டா? ஆல்கோஹாலுக்கும் ஈத்தருக்கும் ஒரு பெரிய வித்தியாசம், ரைட்டா? இப்போ பாருங்கள், இது என்னது? 1 2 3, சரியா? இது என்னது? திஸ் இஸ் ஆல்கோஹால். தீஸ் ஆர் ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம். இதோட ஃபார்முலா எழுதி காட்டுடா. இஷாந்த் கிஷானா யாரா? அது முதல் இஷாந்த் கிஷானா என்னென்னமோ இடி சம்மந்தம்லாம் வேண்டாம். நீங்கள் பேசுகிறீங்க, ஒன்றுமே புரியலையடா, எனக்கு ஒன்றுமே புரியலைங்க, அந்த மாதிரி இருக்குடா நீங்கள் பேசுகிறது. பயமாக இருக்கா? எதுக்குடா பயமாக இருக்கு? வைஃப் இல்லை. இப்போ உன்னால் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? தீஸ் டூ ஆர் ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம், நாட் த பொசிஷனல் ஐசோமெரிசம். இது பொசிஷன் கிடையாது, ரைட்டா? ஓ, கிரிக்கெட்டரா? ஐ எம் சாரி, ஐ எம் வெரி பேட் இன்
ஸ்போர்ட்ஸ் பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, அதனால தான் உங்கள் அளவுக்கு இல்லை. சரி, இதை மாதிரி ஃபார்முலா எழுதுறேன் ரைட்டா. இதை நான் வந்து இப்படி ஃபார்மேட்டில் எழுதுறேன் ரைட்டா. ஃபார்முலா பேசிஸில் எழுதுறேன். CH3 CH2 CH2 CH3 இங்கே OH இருக்குது சரியா. இந்த கார்பனில் தான் OH இருக்குது. இது பாருங்கள் CH3 CH2 O CH2 CH3 ரெண்டு பேருக்குமே மாலிகுலர் ஃபார்முலா என்னது? ரெண்டு பேரோட மாலிகுலர் ஃபார்முலா C4 H எத்தனை இருக்குது? 6 + 4 10 C4H10O. ரெண்டு பேர்லையுமே C4H10O கரெக்டாக. ரெண்டு பேர்லையுமே C4H10O சரியா. ரெண்டுமே C4H10O தான் சரியா. தப்பா? என்ன தப்பு இதில்? என்ன தப்பு ரைட்டா? சரியா. இது ரெண்டுமே C4H10O. இது ஆல்கஹால், இது ஈத்தர். உன்னோட 12th ஃபர்ஸ்ட் சாப்டர் இதுதான் ரைட்டா. உன்னோட 12th ஃபர்ஸ்ட் சாப்டர் ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ். ஸோ ஹைட்ராக்சி OH குரூப் இருக்கிறதும் ஈத்தர்ஸும் தான் சரியா. தேர்ட் கார்பனா 1 2 3 4 1 2 3 தேர்ட் கார்பனில் தான் போட்டிருக்கேன். இங்கே 1 2 கார்பன் 3 4 கார்பன் இருக்குது. என்ன டவுட்டு இதில்? என்ன தப்பு? H9 H10 தானே இருக்குது. H10 தானடா இருக்குது. பாடம் கவனிங்க. கிரிக்கெட் பற்றி லாஸ்ட் பேசலாம். ஐ எம் ரைட் ஆர் ராங்? கரெக்டு தானே? இட் இஸ் ரைட், இட் இஸ் கரெக்ட் சரியா. நான் கரெக்டாக தான் போட்டிருக்கேன். இட்ஸ் ரைட்டு. ஸோ ஒரு நிமிஷம் இந்த தேர்ட் கார்பன் ரைட் 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 ரைட். இதில் 5 பாண்ட் இருக்கா? ஓகே ரைட் ரைட். தேங்க்யூ. ஓகே காட் இட். எது தப்புன்னு புரிஞ்சிச்சு. ரைட், இதுதான் இப்போ கரெக்டாக இருக்குல்ல. இங்கே ஒரு பண்ணு CH. ஓகே கௌதம், தேங்க்யூ ஸோ மச். கரெக்ட் தான். CH மட்டும் மாற்றினேன், தேர்ட் கார்பன் மட்டும் கரெக்ட் மாற்றியாச்சு, மீதியெல்லாம் ரைட். ஸோ இது என்னது? ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம். திஸ் இஸ் ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம். இப்போ பாருங்கள், பொசிஷனல் ஐசோமெரிசம் காட்டுறேன் உங்களுக்கு. நம்மளோட சீதா பொசிஷனல் ஐசோமெரிசம். இது OH சரியா. இந்த OH. ஸோ திஸ் இஸ் பொசிஷனல் ஐசோமெரிசம். இதில் OH எந்த பொசிஷனில் இருக்குது? இதில் OH எந்த பொசிஷனில் இருக்குது? ரைட்டா. இதில் எந்த OH எந்த பொசிஷனில் இருக்குது? செகண்ட் பொசிஷனில் இருக்குது. இதில் OH ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்குது ரைட்டா. இதில் ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்குது, இதில் செகண்ட் பொசிஷனில் இருக்குது. ஸோ அப்போ திஸ் இஸ் கால்ட் பொசிஷனல் ஐசோமெரிசம். இங்கேயும் OH இங்கேயும் OH, ஆனால் இங்கே OH இங்கே O இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம். கவனம், இங்கே தேர்ட் கார்பனில் இல்லை, செகண்ட் கார்பனில் இருக்குது. ஆஸ் பர் IUPAC இட் இஸ் செகண்ட் கார்பன் சரியா. ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா. ஸோ அப்போ டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனல் குரூப் இருந்தால் அது டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனல் குரூப் பொசிஷன் ரைட்டா. ஃபங்க்ஷனல் குரூப்போட பொசிஷன் வித்தியாசமாக இருந்தால் அது பொசிஷனல் ஐசோமெரிசம். ஃபங்க்ஷனல் குரூப்போட குரூப்பே டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் அது என்னது? ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம். ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம்னா ஃபங்க்ஷனல் குரூப்பே வேறு மாதிரி இருக்கக்கூடாது. அடுத்து மெட்டாமெரிசம். மெட்டாமெரிசம்னா என்னது? டிஃப்ரெண்ட் அல்கைல் டிஸ்ட்ரிபியூஷன். மெட்டாமெரிசம்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் பாலிவேலண்ட் ஃபங்க்ஷனல் குரூப் அல்லது பாலிவேலண்ட் ஆட்டமுக்கு ரைட் அண்ட் லெஃப்டில் வேறு காம்பவுண்ட்ஸ் இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஆக்சிஜன் இருக்குது, இட்ஸ் அ பாலிவேலண்ட்டு. இந்த பக்கம் R1, இந்த பக்கம் R2ன்னு இருக்குது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆரை பொறுத்து டிஃப்ரெண்ட் ஆகும் ரைட்டா. இப்போது கேன் ஐ ரைட் லைக் திஸ் ஆல்சோ? ஐ கேன் ரைட் லைக் திஸ் ரைட்டா. இதை நான் என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி கூட எழுத முடியும். சரி, இதோட பேர் என்ன? இதோட IUPAC நேம் என்ன? டோன்ட் கிவ் அ நார்மல் நேம், கிவ் அ IUPAC நேம் ரைட்டா. ஐ வாண்ட் ஒன்லி IUPAC நேம் தான் வேணும். திஸ் இஸ் யுவர் 12th கொஷின். சி, நீ தான் 12th வேணும்னு கேட்டால் அதனால தான் 12th. நான் வேணான்னு சொன்னேன், நீ தான் பேசினா தப்பு இல்லை, படித்தா தப்பு இல்லை, சொல்லி கொடுத்தா தப்பு இல்லைன்னு சொன்னேன், அதனால தான் நடத்துகிறேன். ஒழுங்காக ஆன்சரை சொல்லிடு சரியா. நான் வேணான்னு சொன்னேன், நீ தான் தப்பு இல்லை அப்படி சொன்ன. இப்போ ஆன்சர் சொல்லு சரியா. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா IUPAC நேமை பொறுத்த வரைக்கும் எத்தனை கார்பன் இருக்குன்றதை கவுண்ட் பண்ணணும். திஸ் இஸ் லாங் செயின். ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம்? பாலிவேலண்ட் குரூப்பில் இந்த பக்கம் ஒரு மெத்தில் குரூப் இருக்குது, இந்த பக்கம் 2 கார்பன், இந்த பக்கம் 1 கார்பன், இந்த பக்கம் 2 கார்பன் சரியா. யார்ரா அவன்? உண்மையிலே இந்த பிரகாஷ் சார் தானா இல்லை அது வேறு பிரகாஷ் சார்? எவனோ வந்து ஏன்டா இப்படி ஃபேக் ஐடியா க்ரியேட் பண்ணி கொடுமைப்படுத்துறீங்க? என்ன பேர்டா இதெல்லாம்? ஏன்டா இப்படி? மீத்தாக்சி ப்ரோப்பேன். இது பேர் என்னது? மீத்தாக்சி ப்ரோப்பேன் ரைட்டா. ரெண்டுமே ஒன்று தான், ரெண்டு பேரோட மாலிகுலர் ஃபார்முலா ஒன்று தானே. ஸோ ஐசோமெரிசம்னா மாலிகுலர் ஃபார்முலா ஒன்று தான் ரைட்டா. ஐசோமெரிசம்னா என்னது? மாலிகுலர் ஃபார்முலா சேமாக இருக்கணும் ரைட்டா. ஐசோமெரிசம்னால என்னது?
மாலிகுலர் ஃபார்முலா சேமாக இருக்கணும் சரியா. ஐசோமெரிசம்னா என்னது, மாலிகுலர் ஃபார்முலா ஷுட் பி சேம் சரியா. பட் ஸ்ட்ரக்சர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். பாருங்கள் இவங்க ரெண்டு பேருக்கும் மாலிகுலர் ஃபார்முலா என்னது, C4 ஹைட்ரஜன் 3 + 3 10 C4H10O C4H10O ரெண்டுமே C4H10O தான். இது ஈத்தாக்சி ஈத்தேன் ரைட்டா. இது என்னது ஈத்தாக்சி ஈத்தேன் இது பேர் என்னது ஈத்தாக்சி ஈத்தேன் சரியா. ஸோ இப்போ மீத்தாக்சி மீத்தேன் எல்லாம் ஓகேவா. சரியா. ஸோ இது மெட்டாமெரிசம். இது என்னது மெட்டாமெரிசம். மெட்டாமெரிசம்னா என்ன அர்த்தம், மெட்டாமெரிசம்ங்கிறது என்ன அப்படின்னா இதை மெட்டாமெரிசம்னு சொல்லலாம். இன்னொன்று என்ன சொல்லலாம், we can call this as functional isomerism, we can call this as positional isomerism கூட சொல்லலாம். இதை positional isomerismனு சொல்லிக்கலாம். ஏன்னா ஃபங்க்ஷனல் குரூப்போட பொசிஷன் என்னது மாறி இருக்குல்ல, ஃபங்க்ஷனல் குரூப்போட பொசிஷன் மாறி இருக்கு. இதை ஃபங்க்ஷனல் குரூப்னு சொல்லலாம் அல்லது மெட்டாமெரிசம்னு சொல்லலாம். சாரி, பொசிஷனல் ஐசோமெரிசம்னு சொல்லலாம், மெட்டாமெரிசம்னு சொல்லலாம். பொசிஷனல் ஐசோமெரிசம் அல்லது மெட்டாமெரிசம். ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம்ங்கிறது என்ன அப்படின்னா ஃபங்க்ஷனல் குரூப்பே மாறப்போகுது. இவங்களோட மாலிகுலர் ஃபார்முலா என்னது, இவங்க ரெண்டு பேரோட மாலிகுலர் ஃபார்முலாவும் C4H10Oங்கிறது தான் மாலிகுலர் ஃபார்முலா. இந்த மாலிகுலர் ஃபார்முலா இருக்கவங்க கிட்ட ஃபங்க்ஷனல் குரூப் பாருங்க, இங்க ஆல்கஹால் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு, வேறஸ் இங்க ஆக்சிஜன் அதாவது ஈத்தர் இருக்கு ரைட்டா. ஈத்தரா எஸ்டர், அது எஸ்டர்னா 2 O இருக்கும், ஒரே ஒரு O தான் இருக்கு, அப்போ ஈத்தர் சரியா. அப்போ இது ஈத்தர். அப்போ C4H10O அப்படின்றப்ப ஆல்கஹால் ஈத்தர், ஒரே காம்பவுண்டில் 2 ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு. அப்போ திஸ் இஸ் ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம் சரியா. நான் பிஆர் வச்சிருக்கேனா, இருக்கேது யாருன்னு தெரிலடா, எவனே தெரில. யாரா நீ, உன்னோட ஒரிஜினல் பேர் என்னடா, ஏன்டா இப்படிலாம் பேர் வச்சுட்டு இருக்கீங்க, நம்ம பையன் தான் எவனோ காமெடி பண்ணிட்டு இருக்கான் எனக்கு தெரியும். டாட்டாமெரிசம் ரைட்டா, அனதர் ஒன் சூப்பர் டூப்பர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இதெல்லாம் வந்து 11th முடிஞ்சிடும். இந்த ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம், மெட்டாமெரிசம், டாட்டாமெரிசம் இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியம் ரைட்டா. டாட்டாமெரிசம்லாம் தான் 12th ஸ்டாண்டர்டுக்கு ரொம்ப முக்கியம். இப்போது மெட்டாமெர்னா என்னென்னு பார்த்துட்டோம் ரைட்டா. பாலிவேலண்ட் ஆட்டமுக்கு ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய அல்கைல் குரூப்ஸு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா ரைட்டா, அல்கைல் குரூப்ஸு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா அதுதான் நம்ம சொல்ல போகிறோம் சரியா. ஓகே ரைட். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செயின் பொசிஷன் பார்த்தாச்சு, ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம் பார்த்தாச்சு. now we will go with the tautomerism, ring chain isomerism. ஓகே, டாட்டாமெரிசம் மட்டும் என்னென்னு சொல்லி கொடுத்தேன் ரைட்டா. டாட்டாமெரிசமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சரியா, these are tautomerism ரைட்டா. ரைட்டா, these are tautomerism சரியா. குட் சிங்கரா யாரா ரைட்டா. சிஎஸ் பப்ளிக் ப்ராக்டிக்கல் 11th என்னடா பப்ளிக் ப்ராக்டிக்கல் என்னடா கதை விட்டுட்ருக்கீங்க. நான் எவன் கவனிச்சாலும் அவனுக்கே நான் பண்ண போகிறேடா. என்னோடய பேர் போட்டு 2 ஐடி இருக்கா, நோ பண்ணுங்க சரியா. சரி கவனிங்க, இது பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் டைனமிக் இன் நேச்சர். டைனமிக்னா என்ன, இது நடக்கிறதுக்கு என்னடா கண்டிஷன் வேணும் சரியா. ரைட்டா, டைனமிக் இன் நேச்சர் நல்லா கவனிங்க. சரி நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு டைனமிக் இன் நேச்சர் ஏன் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த மாதிரியான காம்பவுண்ட்ஸ் எப்பயுமே என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு டபுள் பாண்ட் காம்பவுண்ட் இருக்கணும், ஒரு டபுள் பாண்ட் அந்த காம்பவுண்டில் இருக்கணும். டபுள் பாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்பனுக்கு பேர் என்னது, anyone tell me what is the name of the carbon connected near to the double bond or functional group. ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு பக்கத்தில் இருக்கதோ அல்லது டபுள் பாண்டுக்கு பக்கத்தில் இருக்க கார்பனோட பேர் என்ன, டபுள் பாண்டுக்கு பக்கத்துலையோ ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு பக்கத்தில் இருக்க கார்பனுக்கு பேர் என்ன, இட் இஸ் ஆல்ஃபா கார்பன் கரெக்டாக. ஆல்ஃபா கார்பன், ஆல்ஃபா கார்பன் மோஸ்ட்டாக எப்பயுமே எப்படி தான் இருக்கணும், இட் ஷுட் பி sp3 ஹைப்ரிடைஸ்டு, இட் ஷுட் பி sp3 ஹைப்ரிடைஸ்டு 4 சிக்மா பாண்ட்ஸ் இருக்கணும் சரியா. ஆல்ஃபா கார்பன் ஷுட் பி
sp3 hybridized சரியா ஆல்ஃபா கார்பன் எப்பவுமே எப்படி இருக்கணும் sp3 hybridized தான் இருக்கணும் it should not be sp2 or sp இப்போ இது sp3 hybridized sp3 hybridized இப்போ இந்த கார்பன்ல sp3 hybridizedல ஹைட்ரஜனும் இருக்கு ஆல்ஃபா கார்பன் இருந்து ஆல்ஃபா கார்பன்ல ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருந்துச்சுன்னா என்ன நடக்குமா this hydrogen இருக்கப்ப இந்த டபுள் பாண்ட் என்ன பண்ண போகுது is going to shift here இந்த டபுள் பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆகுது இந்த ஹைட்ரஜன் is going to shift there ரைட்டா டபுள் பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆகுது ஹைட்ரஜன் இது ஒரு டைனமிக் அவங்களுக்குள்ளே என்ன பண்ணிக்கிறாங்க மாறிக்கிட்டே இருக்காங்க ரைட்டா டாட்டாமெரிசம்ங்கிறது அவங்களுக்குள்ளேயே அவங்க மாறிக்கிறாங்க ஸோ இப்போ இந்த டபுள் பாண்ட் இங்கே வந்துருச்சுன்னா இது டபுள் பாண்டாக மாறிடுச்சா இந்த ஹைட்ரஜன் இந்த கார்பனுக்கு போயிடுச்சா ஸோ அப்போ CH2 ஸோ these two are dynamic in nature அப்போது இதுக்கு பேர் தான் என்னது டாட்டாமெரிசம் அப்படின்னா சிக்மா பாண்டோட மூவ்மெண்ட் ரைட்டா இதை நம்ம இன்னொன்று எப்படி சொல்லலாம் ஹைப்பர் கான்ஜுகேஷன் நம்ம ஒன்று படித்தோமா யாருக்கா ஞாபகம் இருக்கா ஹைப்பர் கான்ஜுகேஷன் ஞாபகம் இருக்கா ரைட்டா ஹைப்பர் கான்ஜுகேஷன் ஞாபகம் இருக்கா ரெசனன்ஸ் மாதிரி இது உனக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கு இது ஆக்சுவல் காம்பவுண்ட் இல்லை இப்போ நான் மாற்ற போகிறேன் ரைட்டா ஐ எம் கோயிங் டு கிவ் யூ சம்திங் டிஃப்ரெண்ட் இப்போ நான் உனக்கு மாற்றி காட்டுறேன் இது உனக்கு புரிகிறதுக்காக தான் இப்போ தான் டாட்டாமெரிசம் பற்றி நான் சொல்ல போகிறேன் நல்லா கவனிங்க நவ் வி வில் see the டாட்டாமெரிசம் ரைட்டா CH3 CH சரியா this is tautomerism சார் இதை ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம்னு சொல்லலாமா இதை வந்து ஏன் சார் ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம்னு சொல்லக்கூடாது சரியா the delocalization of pi electron resonance delocalization of pi electron resonance delocalization of sigma electron இருக்கு பாத்தியா delocalization of sigma electron இருக்கு பாருங்க delocalization of sigma electron delocalization of sigma ரைட்டா sigma bond தான் என்னது நம்ம ஹைப்பர் கான்ஜுகேஷன் சொல்லுவோம் ரைட்டா ஒரு நிமிஷம் சரியா ஓகே திஸ் இஸ் இதுதான் சரி இதான் ஆன்சர் தமிழ் மீடியம் பார்க்கலாமே ஒன்றும் பிரச்சனை இல்லை தமிழ் மீடியம் பார்க்கலாம் சரியா இப்போது ஹைப்பர் கான்ஜுகேஷனுக்கும் இந்த டாட்டாமெரிசம்க்கு என்ன டிஃப்ரென்ஸ் நல்லா கவனி டாட்டாமெரிசம் இதுக்கு பேர் என்ன தெரியுமா இப்போ நான் வரைஞ்சிருக்கிறதுக்கு பேர் என்ன அப்படின்னா கீட்டோ ஈனால் டாட்டாமெரிசம் இதுக்கு பேர் என்னது கீட்டோ ஈனால் டாட்டாமெரிசம் கீட்டோ ஈன் ஆல் ரைட்டா கீட்டோ ஈனால் டாட்டாமெரிசம் இந்த மாதிரி நிறையா இருக்குது அமீன் டாட்டாமெரிசம் நைட்ரோஃபார்ம் அசிஃபார்ம் அப்படின்னு இருக்குது நைட்ரோலேருந்து அசிஃபார்ம் அந்த மாதிரி நிறையா இருக்குது தீஸ் ஆர் ஆல் லாட் ஆஃப் திங் ரைட்டா கீட்டோன்லேருந்து எப்படி ஆல்கோஹால் மாறிச்சு அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நான் சொன்னேன்ல ஆல்ஃபா கார்பன் ஆல்ஃபா ஹைட்ரஜன் ஆல்ஃபா கார்பன் உனக்கு தெரியும்ல ஸோ இப்போ தான் போன ஸ்லைடில் சொல்லிக் கொடுத்தேன் ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு பக்கத்தில் இருக்க கார்பன் ஆல்ஃபா கார்பன் கரெக்டாக ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு பக்கத்தில் இருக்க கார்பன் தான் இது ஆல்ஃபா கார்பன் ரைட்டா இதுவும் ஆல்ஃபா கார்பன் தான் இதுவும் எனது ஆல்ஃபா கார்பன் இன்னும் எல்லாம் சின்னதாக ஆகிட்டாங்க சிஸ்டம் ஆஃப் பண்ணிட்டு போட்டோன்னே நம்மளால் அப்டேட் ஆகிட்டானா வேறு லெவலில் அப்டேட் ஆகிருக்கான் போலீங்க சரி ஓகே திஸ் இஸ் ஆல்ஃபா கார்பன் திஸ் இஸ் ஆல்ஃபா கார்பன் ரைட்டா இது ரெண்டுமே ஆல்ஃபா கார்பன் சரியா ஆல்ஃபா கார்பன் sp3 ஹைபிரிடைஸ்டாக இருக்கா ஆமாம் இது sp3 கரெக்டு இதுவும் sp3 ரெண்டில் யார் வேணால் எடுத்துக்கலாம் நம்ம இந்த சைடு இருக்க கார்பன் எடுத்துக்கலாம் நல்லா கவனிங்க this oxygen is telling this oxygen is always a very very cunning fellow very bad very worst ரைட்டா இந்த ஆக்சிஜன் என்னது எப்பயுமே worst நம்மளால் என்ன பண்ணுறான் going to take out the electron ரைட்டா எலக்ட்ரானை வெளியே எடுத்துடுறான் வெளியே எடுத்தோன்னே என்ன ஆகும் CH3 C plus O minus with CH3 ஸோ இந்த மாதிரி இருக்கப்போ ரைட்டா இந்த மாதிரி ஒரு தர்ம சங்கடமான நிலைமை ஒரு கார்பனுக்கு வந்துச்சுன்னா பக்கத்தில் இருக்க கார்பன் என்ன பண்ணும் உடனே என்ன பண்ணும் ரைட்டா பக்கத்தில் இருக்க கார்பன் என்ன பண்ணும் ரைட்டா பக்கத்தில் இருக்க கார்பன் என்ன பண்ணும் பக்கத்தில் இருக்க கார்பன் என்ன பண்ணும் ஆல்வேஸ் ட்ரை டு ஹெல்ப் சரியா அப்போ என்ன பண்ண போகுது இது ப்ளஸ்ஸாக பார்த்த உடனே இந்த கார்பன் என்ன பண்ணுது இந்த பாண்டை இங்கே கொண்டுட்டு வரப்போகுது அப்போ இந்த ஹைட்ரஜன் என்ன பண்ணும் வெளியே துரத்திடும் ஹைட்ரஜன் எப்படி வெளியே துரத்த போகுது இந்த ஹைட்ரஜனை H+-ஐ வெளியே துரத்த போகுது
சரியா H + வெளியே துரத்த போகுது அப்படி H + அது வெளியே துரத்திடுச்சுன்னா H + எங்கே போதும் நார்மல் பாண்ட் போடுறப்ப ஏன் லோன் பேர் மென்ஷன் பண்ணணும் லோன் பேர் பாண்டிங்கில் வரவே இல்லைல்ல லோன் பேர் அங்கே ஏதாவது பிரச்சனை பண்ணாதானே நம்ம மென்ஷன் பண்ணணும் லோன் பேர் அது பாட்டுக்கு அமைதியாக இருக்குது அது தேவையில்லையே நம்மளுக்கு ரைட்டா என்னோட அதாவது இப்போ நான் இருக்கேன் கெமிஸ்ட்ரிக்கு என்ன நடத்தணுமோ அதான் எனக்கு தேவை எனக்கு வந்து சயின்ஸ் தெரியும் எனக்கு மேக்ஸ் தெரியும் நான் எதுக்கு பேசணும் நீ மேக்ஸில் ஒரு டவுட் கேட்டால் நான் சொல்லி தருவேன் ரைட்டா இல்லை எனக்கு தெரிஞ்சது இல்லை உனக்கு தேவையான விஷயங்கள் தேவைப்பட்டால் கெமிஸ்ட்ரி தாண்டி வேறு ஏதாவது சொல்லி தருவேன் இப்போ கெமிஸ்ட்ரி மட்டும்தானே நம்ம படிக்கணும் அப்போ கெமிஸ்ட்ரியை மட்டும்தான் நான் சொல்லித்தர முடியும் கெமிஸ்ட்ரியை பற்றி மட்டும்தான் பேச முடியும் ஐ கேனாட் ஸ்பீக் அபவுட் தமிழ் ஆர் சம்திங் நம்ம தமிழ் எக்ஸாம் இருக்குது ஏதோ தமிழை பற்றி ஸ்பெசிஃபிக்காக பேசுகிறோன்னா அப்போ நம்ம தமிழை பற்றி பேசலாம் இல்லைன்னா பேச வேண்டிய அவசியம் இல்லை ஸோ அப்போ லோன் பேர் எங்கெங்கே தேவையோ அங்கங்கே இன்ஃபியூஸ் பண்ணால் போதும் மித்தத்தில் தேவையில்லை எங்கள் லோன் பேர் எந்த விதமான பிரச்சனையும் பண்ணல எதுவுமே பண்ணலை வேறஸ் நம்மளோட பென்சன் ரிங்கில் இருக்கப்போ that is comes under conjugate சிஸ்டம்குள்ளே வந்துடும் கான்ஜுகேட் சிஸ்டம்குள்ளே அப்போ கான்ஜுகேட் சிஸ்டம்குள்ளே வரப்ப அவனை பற்றி நம்ம பேசணும் அதனால் அங்கே நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ணுவோம் இல்லைன்னா நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ண தேவையில்லை இப்போ என்ன ஆகுது அப்போ பாருங்கள் இந்த இடத்துல டபுள் பாண்ட் வந்துடுது CH2 இங்கே OH மாறிடுது அப்போது கீட்டோனாக இருந்தது ஆல்கோஹாலாக மாறிடுச்சு என்ன ஆல்கோஹால் டபுள் பாண்ட் வித் ஆல்கோஹால் திஸ் இஸ் ஈனால் ரைட்டா திஸ் இஸ் ஈனால் ரைட்டா என்ன டவுட்டு சார் எனக்கு கெமிஸ்ட்ரியில் நார்மல் பேசிக்ஸ் கூட தெரியாது நான் இப்போ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் இந்த லைவை ஃபுல்லாக பார்த்தா போதும் இந்த லைவை கொஞ்சம் பாருங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு லைவ் இருக்குது இதே மாதிரி ஆர்கானிக் அந்த லைவையும் இந்த லைவையும் கண்டினியூஸாக பாருங்கள் யூ வில் கெட் இட் ரைட்டா அதையும் இதையும் பாருங்கள் கண்டிப்பாக நம்மளுக்கு புரிஞ்சிடும் ரைட்டா சரியா ரைட் ஓகே ஸோ அப்போ கீட்டோ ஈனால் ரைட்டா என்ன பண்ண போகிறோம் நம்ம கீட்டோன்னு ஈனால் இந்த மாதிரி உள்ளுக்குள்ளேயே இருக்கக்கூடிய சிக்மா பாண்ட் நீங்கள் கவனிச்சு பார்த்தியா யார் மாறி இருக்கா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சிக்மா பாண்ட் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆக போது கண்டினியூஸாக இந்த மாதிரி மாறிட்டே இருக்க போது இதுக்கு பேர் தான் டாட்டாமெரிசம் ரைட்டா ஒரு ஃபங்க்ஷன் குரூப் இன்னொரு ஃபங்க்ஷன் குரூப்பாக மாறுறது இந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்கக்கூடியது தான் என்னது நம்ம கீட்டோ ஈனால் அப்படின்னு சொல்ல போகிறோம் ரைட்டா we are going to call it as கீட்டோ ஈனால் சரியா சரியா தட்ஸ் இட் கீட்டோ ஈனால் அப்படிங்கிறது முடிஞ்சு போச்சா இப்போ டாட்டாமெரிசம் ஐசோமெரிசமை பற்றி எல்லாம் படிச்சிட்டோம் நம்ம ஸ்ட்ரக்சரலுக்கு அடுத்து ஸ்டீரியோ ஐசோமெரிசம்னா ஜென்ரலாக ஐசோமெரிசம் அதில் ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம் பார்த்துட்டோம் ஸ்டீரியோ ஐசோமெரிசமை பொறுத்த வரைக்கும் ரெண்டு இருக்குது ஒன்று என்ன அப்படின்னா ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் இன்னொன்று ஆப்டிக்கல் சார் முதல் ஸ்டீரியோ ஐசோமெரிசம்னா என்ன சார் ஸ்டீரியோனா என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாமா ஸ்டீரியோ ஐசோமெரிசம்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ரைட்டா கவனிங்க சி double bond C CH3 சரியா இப்படி ஒரு காம்பவுண்ட் இருக்கு இதே காம்பவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது கேன் யூ ஃபைண்ட் எனி டிஃப்ரென்ஸ் இன் திஸ் இதை வித்தியாசம் தான் சொல்லிடாத இதுவும் இதுவும் ஒன்று தான் சரியா இங்கே C2H5 இருக்குது இங்கே CH3 CH2 எழுதிருக்கேன் இதுவும் ஒன்று தான் இது ரெண்டு வித்தியாசம் இல்லை தயவு செஞ்சு ஃபன் பண்ணாது இதெல்லாம் வித்தியாசம்னு சொல்லி நானே சொல்லிடுறேங்க என்ன வித்தியாசமாக இருக்குன்னு OHO CH3யோட பொசிஷன் மாறி இருக்குது சரியா அது மட்டும்தான் மாறி இருக்குது ரைட்டா ஆமாவா இல்லையா பொசிஷன் மட்டும் மாறி இருக்கா பொசிஷன் மட்டும் மாறி இருந்தா ரைட்டா யாராவது ஒரு காம்பவுண்ட் அல்லது ஒரு எலக்ட்ரான் அல்லது ஒரு ஆட்டமோட பொசிஷன் மட்டும் மாறி இருந்தா ரைட்டா ஒன்லி த பொசிஷன் ஜஸ்ட் பொசிஷன் மட்டும் மாறி இருந்தால் அதுதான் என்ன சொல்ல போகிறோம் நம்ம பொசிஷன் மட்டும் மாறி இருக்கிறது தான் ஸ்டீரியோ ஐசோமெரிசம் ஸ்டீரியோ ஐசோமெரிசமில் பொசிஷன் மட்டும் தான் மாறி இருக்கு வேறு எதுவும் மாறி இருக்க மாட்டாங்க ஜஸ்ட் த பொசிஷன் ஒன்லி த பொசிஷன் சேஞ்சஸ் பொசிஷன் மட்டும் மாறி இருந்தால் அதை ஸ்டீரியோ ஐசோமெரிசம் ரெண்டு இருக்குது ஒன்று ஜியோமெட்ரிக்கல் ஆப்டிக்கல் அப்படின்னு ஸோ ஜியோமெட்ரிக்கலை பற்றி நம்ம படிக்கலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் உனக்கு வேணும் ரைட்டா ஜியோமெட்ரிக்கல் what are the conditions first of all you need sp2 hybridized carbon sp2 hybridized carbon என்னது ரைட்டா
பெய்டில் இல்லாமல் விபடிலாம் பார்க்க முடியாது. நீ பெய்ட் பேட்சில் இருக்கல, அப்போ விபடி பார்க்கலாம். நீங்கள் பெய்டில் இருந்தால் விபடி பார்க்க முடியும். சரியா? ஸோ சொல்லுங்கள், இதுக்கு மட்டும் இதுக்கு பதில் சொல்லுங்கள். sp2 ஹைபிரிடைசேஷன் என்னது? ஒரு டபுள் பாண்ட் இருக்கணும். நல்லா கவனிங்க, ஒரு டபுள் பாண்ட் இருக்கணும். 3 சிக்மா 1 பை, வெரி குட். ஸோ அதில் சிம்பிளாக என்ன சொல்ல, நம்ம ஒரே ஒரு பை பாண்ட் இருக்கணும் அப்படிங்கிறது தான் மெயின் கண்டிஷன். சரியா? ஒரே ஒரு பை பாண்ட். எதுக்கு சார் அந்த பை பாண்டு? அந்த பை பாண்ட் என்ன சார் பண்ணுது, அதோட வேலை தான் என்ன அப்படின்னு நீ கேட்டேன்னா அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். ரைட்டா? அந்த பை பாண்டு தான் அவன் தான் சார் ஒரு பெரிய வேலையை பார்த்து விட்டு போயிட்டான். அந்த மாதிரி இந்த பை பாண்டு என்ன பண்ண போகுது, இப்போ ஒரு பெரிய வேலையை பார்த்து விட்டு போகுது. சரியா? தட் பை பாண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பை பாண்ட் இருந்துச்சுன்னா டோட்டலாக கான்செப்டே என்ன பண்ண போகுது, சேஞ்ச் ஆக போகுது. இஃப் தேர் இஸ் அ பை பாண்ட், இஃப் யூ see a pi bond, you will be having a total disaster. ரைட்டா? என்னடா இது, நம்ம நேரத்துக்கு நம்மால் கையில் சிக்கவே மாட்டேங்கிறாங்க. டேய் கார்பன், வாடா வாடா வாடா, சிக்கனம் வாங்கடா, டே கட 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 கடன்னு வாங்கடா. தெரியுதா நான் பண்ணுறது? ஓகே, ரைட் ரைட் ரைட். அதாவது எதெல்லாம் பண்ணணுமோ அதை விட்டுட்டு தேவையில்லாமல் ஒரு ஐடியா க்ரியேட் பண்ணி அதில் இப்படி ஒன்று பண்ணி ஏன்டா இப்படி ஃபன் பண்ணிகிட்ருக்கீங்க? நம்மளுக்கே 1008 வேலை, 1008 விஷயம் படிக்க வேண்டியது இருக்குது. அதை விட்டுவிட்டு வெட்டியாக ஒரு ஐடியா க்ரியேட் பண்ணி காமெடி பண்ணுறீங்களா பசங்களா? எப்படிலாம் டைம் வேஸ்ட் பண்ண முடியுமோ அப்படிலாம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அவன் எப்படி ஜெயிச்சது, எப்படி படிச்சுட்ருக்கான். சீரியஸ்னஸ்ஸே இருக்க மாட்டேங்குதுடா அவங்களுக்கு. ரொம்ப வருத்தமாக இருக்குடா அவங்கள நினச்சா. சம்டைம்ஸ் ஃபீலிங் வெரி சேட் பை சீயிங் யூ கைஸ். உங்களை பார்த்து சாருக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது நிஜமாகவே. சம்டைம்ஸ் ஐ ஃபீல் வெரி பேட் தட் யூ கைஸ் ஆர் நாட் ப்ரிப்பேரிங் வெல். ரொம்ப சீரியஸாக உலகத்தில் ஓடிட்டுருக்காங்க நிறைய பேர். நீங்கள் நினைக்கிறத விட பயங்கர ஃபாஸ்ட்டாக ரொம்ப வேகமாக இந்த உலகம் ஓடிட்டுருக்கு. நம்மளாம் எங்கேயோ ரொம்ப கம்மியாக பின்தங்கி இருக்கோம். சரியா? போட்டிகள் பயங்கரமாக போயிட்டுருக்கு. சரி, வாங்க வாங்க வாங்க. மோட்டிவேட்டாக பேசுவேன். நான் கோமா தான் திட்ட போகிறேன். எனக்கு உண்மையிலே 11th மேலே நான் எவ்வளோக்கு எவ்வளோ 11th மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தனோ நீங்கள் அதை ரொம்ப என்னை ரொம்ப உடச்சிட்டீங்க. சீரியஸ்லி, என்னைய மட்டும் இல்லை, டோட்டலாகவே யூ ஆல் ஜஸ்ட் மேட் வேதாந்து டீச்சர்ஸ் உடச்சிட்டீங்க. ரொம்ப வருத்தப்பட வச்சுட்டீங்க. நம்மளோட உழைப்புக்கு ஒரு மரியாதையே இல்லாத அப்படின்ற ஒரு சூழ்நிலையை நீங்கள் எல்லாருமே உடுத்திட்டீங்க, நிரூபிச்சிட்டீங்க. அதாவது காட்டிட்டாங்க பாருமா, சாவு பயத்தை காட்டிட்டாங்க பாருமா. அந்த மாதிரி நம்ம உழைப்பெல்லாம் வீணுன்னு காட்டிட்டாங்க பாருமா. அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. அதுதான் எவ்வளோ வீடியோஸ் என்ன பண்ணாலும் பப்ளிக் எக்ஸாம் இல்லைன்னு சொன்ன உடனே அப்படியே அந்த புக்கை தூக்கி எரிஞ்சிட்டிங்க. அதுதான் ரொம்ப வருத்தம். பப்ளிக் எக்ஸாம் இல்லைன்னு சொன்ன உடனே அந்த புக்கை தூக்கி எரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் படிக்கிறது கிடையாது. ஈவன் ஹாஃப் இயர்லிக்கு கூட நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்க வரவே இல்லை. 10th ஸ்டாண்டர்டாக இருக்கட்டும், ஈவன் 8th and 9th பசங்க கொடுக்குற ஒரு இன்ட்ரெஸ்ட் கூட 11th பசங்கள்கிட்ட இல்லவே இல்லை. இப்போ பாருங்கள், February ஆச்சு, இன்னும் ஸ்கூல்லலாம் வைக்க போகிறாங்க. நான் இங்கே இருக்கவங்கள பற்றி பேசலை, ஜென்ரலாக வரவங்கள பற்றி சொல்லலை. நாட் தட். முன்னாடிலாம் ஒரு லைவ்னால் மினிமம் ஒரு 35 பேர் 40 பேராக இருக்கும். இப்போது 10 1 டிஜிட்டில் இருக்குது. இல்லை சம்டைம்ஸ்லாம் வரது ஏர்லி மார்னிங் கிளாஸ்லாம் கன்சிடர் கூட பண்ணுறதில்ல. அந்த மாதிரி ஆயிடுச்சு. சரியா? சரி, ஓகே, ரைட். வாங்க வாங்க வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. லெட் அஸ் டூ தேட். ஸோ டெல் மீ த ஹைப்ரிடைசேஷன் ஆஃப் திஸ் 2 கார்பன். ரைட்டா? இந்த கார்பனோட ஹைப்ரிடைசேஷன் சொல்ல முடியுமா? இந்த கார்பனோட ஹைப்ரிடைசேஷன் என்னென்ன? யூ கேன் டேரக்ட்லி see that. இது என்னது? இங்கே ஒரு கார்பன், இங்கே ஒரு கார்பன், பின்னாடி ஒரு கார்பன். ரைட்டா? 3 கார்பனோட ஜாயின் ஆயிருக்கு. ரைட்டா? 1 2 3. இந்த 3 கார்பனோட ஜாயின் ஆயிருக்கு, ப்ளஸ் இதோட ஜாயின் ஆயிருக்கு. சரியா? அப்போ 4 கார்பன் இருக்கா? அப்போ sp3 ஹைப்ரிடைசேஷன். sp3 ஹைப்ரிடைஸ்டு கார்பனை என்னால் ஃப்ரீயாக என்ன பண்ண முடியும்? ரொட்டேட் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா என்னால் ரொட்டேட் பண்ண முடியுதா? ரைட். ஐ கேன் ஈஸிலி ரொட்டேட் திஸ் கார்பன். ரைட்டா? இந்த கார்பன் என்ன பண்ண முடியும்? என்னால் சுற்றி ஈஸியாக விளையாட முடியும். ரைட்டா? ஐ கேன் ஜஸ்ட் ஈஸிலி ரொட்டேட் பண்ண முடியுதா இல்லையா? மேலே இருக்க கார்பன் கீழே போகுது, கீழே இருக்க கார்பன் மேலே வருது. ஐ கேன் ஈஸிலி ரொட்டேட். கரெக்டாக? ஐ கேன் ஈஸிலி ரொட்டேட். இது ரொட்டேட் பண்ண முடியும். அப்போ ஈஸிலி ரொட்டேட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா பிரச்சனை இல்லை. பட் geometrical isomerism, the first point is there should be a restricted rotation.
the rotation should be restricted. இப்போ பாருங்க, this is the double bond, right? Double bond இருக்கு. ஓகே, பாருங்க ரெண்டு கார்பன் நடுவுல double bond இருக்கா? You can see the double bond. உங்களுக்கு கிளியரா double bond தெரியும். ரைட்டா? double bond இருக்கு ப்ளஸ் இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று. இப்போ பாருங்க, ஒவ்வொரு கார்பன் எத்தனை பாண்ட் மேக் பண்ணிருக்கு? இது ஒரு பாண்டு, இது ஒரு பாண்டு, இது ஒரு பாண்ட், மூணு பாண்டு தான் இருக்கு. ஸோ இட் இஸ் sp2 hybridized, sp2. இப்போ ரெஸ்ட்ரிக்டட் ரொட்டேஷனா? சி பாருங்க, இதை ரொட்டேட் பண்ணவே முடியல. ரொட்டேட் பண்ணால் பாண்டில் ஸ்ட்ரெயின் ஆகுது. பாண்டு ஸ்ட்ரெயின், ரைட்டா? ரைட்டா? பாண்டு ஸ்ட்ரெயின் ஆகுது, ரைட்டா? சரியா? ரைட்டா? யூ ஜஸ்ட் see that bond strain ஆகுது. ஸோ sp2 hybridized, it is a restricted rotation. That is a restricted rotation. சரியா? ரைட்டா? restricted rotation. சரியா? என்ன போயிட்டு இருக்கு சாட்டில்? ஏண்டா நீங்கள் எல்லோரும் சாட்டை தான் ரெஸ்பாண்ட். நான் என்ன நடந்துச்சு, எனக்கு என்ன நடக்குது, என்ன பேசுகிறாங்க ஒன்றுமே எனக்கு புரியலை. இவன் என்னமோ மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்கான். இருக்கிறது 10 பேர், ஒழுங்காக அதை கவனிக்கிறீங்களா? ஷோ கவனிங்க. சரியா? ரெஸ்ட்ரிக்டட் ரொட்டேஷன் இருக்குது. ரெஸ்ட்ரிக்டட் ரொட்டேஷன் இருக்கணும், ஃபஸ்ட் விஷயம் அதுதான். ரைட்? ரெஸ்ட்ரிக்டட் ரொட்டேஷன், தட் மீன்ஸ் sp2 hybridized இருக்கணும். ரெஸ்ட்ரிக்டட் ரொட்டேஷன், ரெஸ்ட்ரிக்டட் ரொட்டேஷனாலே என்னது? sp2 hybridized. அண்ட் த காம்பவுண்ட்ஸ் கனெக்டட் வித் தட், ரைட்டா? இப்போ இதில் ஒரு சேஞ்ச் பண்ணுறேன், அப்போ உனக்கு இன்னும் கொஞ்சம் ஈவன் நல்லா புரியும். ஏன்னா அப்போ தான் நான் முன்னாடி பண்ணது என்னது? ஸோ இப்போது இது ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசமான்னு கேட்டால் கிடையாது. தெர் இஸ் நோ ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம். இதில் ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் கிடையாது. இப்போ அதே இது பாருங்கள், இதை நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறேன், அப்போ இதில் ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். சரியா? இப்போ நான் சேஞ்ச் பண்ணுறேன் பாருங்கள். என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கேன்? கேன் யூ ஐடென்டிஃபை த சேஞ்சஸ்? உன்னால் இதில் இருக்க சேஞ்சஸ் பார்க்க முடியுதா? பார்த்தீங்கன்னா இந்த கார்பனோட கனெக்டாக இருந்த ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ஒயிட் கலரில் இருந்தாங்க. நல்லா கவனிங்க. ஐ எம் ஸ்பீக்கிங் அபவுட் திஸ் கார்பன், நாட் கம்பேரிங் திஸ் 2 கார்பன், ரைட்டா? இந்த ரெண்டு கார்பனை கம்பேர் பண்ணலை. ஐ எம் நாட் கம்பேரிங் திஸ் 2 கார்பன். இந்த ரெண்டு கார்பனை கம்பேர் பண்ணலை. ஐ எம் கம்பேரிங் தீஸ் 2 கார்பன். இந்த கார்பனை மட்டும், இந்த கார்பனில் இருக்கக்கூடிய 2 பார்ட், ரைட்டா? இந்த கார்பனில் இருக்கக்கூடிய 2 பார்ட் எடுத்துக்கோங்க. இவங்க வேற, இவங்க வேற, ரைட்டா? இவங்க வேற, இவங்க வேற. அப்போது ஃபர்ஸ்ட் விஷயம் ரெஸ்ட்ரிக்டட் ரொட்டேஷன், டபுள் பாண்ட் இருக்கா? ரைட்? ஃபர்ஸ்ட் விஷயம் ரெஸ்ட்ரிக்டட் ரொட்டேஷன், sp2 hybridized இருக்கு. ரெண்டாவது பாயிண்ட் என்ன வேணும் அப்படின்னா, கார்பனோட கனெக்ட் ஆகிருக்க காம்பவுண்டு வேறு வேறு எலமெண்ட்ஸாக இருக்கணும், ரைட்டா? வேறு வேறு எலமெண்ட், வேறு வேறு குரூப்பு, யாரோ ஒருத்தவங்க, ரைட்டா? த காம்பவுண்ட்ஸ் கனெக்டட் வித் த கார்பன், அல்லது டபுள் பாண்டில் கனெக்ட் ஆகிருக்க ஈச் கார்பன், ஒவ்வொரு கார்பன் கூடயும் கனெக்ட் ஆகிருக்க மீதி 2 பாண்டில் இருக்கவங்க வேறு வேறு குரூப்பாக இருக்கணும். இட் ஷுட் நாட் பி சேம். இது கீழேயும் திரும்ப ஒயிட் கலராக இருக்கக்கூடாது. இஃப் இட் இஸ் சேம், ரைட்டா? இந்த கார்பனோட மேலேயும் ஒயிட்டு, கீழேயும் ஒயிட்டாக இருக்குது. ஸோ அப்போ இட் இஸ் நாட் ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம். ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம்னா எப்படி இருக்கணும்? டபுள் பாண்டு, ரெஸ்ட்ரிக்டட் ரொட்டேஷன், அதுக்கப்புறம் ஒவ்வொரு கார்பனில் கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸும் வேறு வேறையாக இருக்கணும். சரியா? அப்போது டிஃப்ரெண்ட் குரூப்ஸ், அவ்வளோதான். இதுதான் கண்டிஷன். இந்த 2 கண்டிஷன் இருந்தால் ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம். இப்போ பாருங்கள் சார், அப்போ இந்த கார்பன்லேயும் இங்கேயும் ஒயிட் இருக்கலாமா? இருக்கலாம், அதில் தப்பே கிடையாது. இவங்களுக்கும் ஒரே மாதிரி இருக்கலாம், இவங்க ஒரே மாதிரி இருக்கலாம், 4 பேரும் வேறு வேறையாக இருக்கலாம். ஆனால் இவங்க கூட ஒன்றா இருக்கக்கூடாது. இப்போ நான் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்க போகிறேன். யூ ஆர் கோயிங் டு டெல் மீ வெதர் தட் GI இஸ் present or absent, ரைட்டா? நான் இமேஜ் போட்டு கொடுப்பேன். அப்போ என்ன பண்ண போகிறேன்? GI, எஸ் GI, நோ GI அப்படி மட்டும் நீ ஆன்சர் பண்ண போகிற, ரைட்டா? எஸ் GI அல்லது நோ GIன்னு ஆன்சர் பண்ண போகிறேன். பண்ணலாமா? கேன் யூ கிவ் எக்ஸாம்பிள்? ரைட்டா? நான் எக்ஸாம்பிள் கொடுக்கட்டா? உன்னால் சொல்ல முடியுமா? ட்ரை பண்ணுறியா? எஸ், ஐ வில் ஜஸ்ட் கிவ் யூ எக்ஸாம்பிள். சரியா? ஸோ கொஷின் நம்பர் 1, ரைட்டா? ஃபர்ஸ்ட் இமேஜ்,
எஸ் சொல்லுங்கள் பார்க்கலாம். எஸ் 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 என்னடா இந்நேரம் ஃபஸ்ட் கொஷின் ஆன்சர் பண்ணியிருப்பீங்கன்னு பார்த்தா யாருமே ஆன்சர் பண்ணலை. டேய் வாட் ஹேப்பன்? GI இருக்கா இல்லையா ஃபர்ஸ்ட் ஒன்ல? there is no GI in first one. கரெக்டா இல்லையா? no GI. this is not a geometrical isomerism. no GI. இதில் GI கிடையாது. செகண்ட் ஒன்ல GI இருக்கா? AB ஓகே. ஆனால் இங்கே AA இருக்குல்ல. ஸோ அப்போ ரெண்டு கார்பன்லேயும் வேறு வேறு குரூப் இருக்கணும். அப்போ இது என்னது? no GI. இதுலேயும் geometrical isomerism கிடையாது. இதில் restricted rotation double bond இருக்குது. இங்கே வேறு இங்கே வேறு. இதில் இங்கே வேறு இங்கே வேறு. எஸ் GI. திஸ் இஸ் GI. எஸ். அடுத்து இதில் தேர்ட் ஒன் இஸ் ABCD டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ என்னது? எஸ். தேர்ட் ஒனில் GI இருக்குது, geometrical isomerism. இதில் ஒரே பக்கம் ரெண்டு கார்பன் இருக்குது. ஸோ அப்போ நோ. இதில் எல்லாமே டிஃப்ரெண்ட் ஆப்போசிட்டாக இருக்குது. திஸ் இஸ் எஸ். சரியா? திஸ் இஸ் எஸ். கிளியரா? ஓகே. இப்போது கொஞ்சம் ஹையர் லெவலில் ஒன்று திங்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹையர் லெவலில் ஒரு கொஷின் கொடுக்குறேன். லைக் ஆக்சுவல் ஃபார்முலாவில். ரைட்டா? ஆக்சுவல் ஃபார்முலாவில் நான் கொடுக்குறேன். ரைட்டா? GI இருக்கா இல்லையா? tell me whether GI is there or not. இந்த ரெண்டுலையும் is there GI present or not? 1ல இருக்கா இல்லையா? 2ல இருக்கா இல்லையா? JEE question கேட்டிங்கல்ல. so this is a JEE question. yes, NEET and JEE question. ஆன்சர் பண்ணுங்க. என்னாச்சு? எனக்கு உங்கள் மெசேஜ் எல்லாம் ஸ்லோவாக வருதா இல்லை நீங்கள் அவ்வளோ ஸ்லோவாக மெசேஜ் பண்ணுறீங்களா? இப்போ தான் ஜிஐக்கு நீ சொல்கிற பதிலெலாம் எனக்கு வந்து சேருது. சிஸ்டம் பிரச்சனையா இல்லை எது தான் பிரச்சனை என்ன தானே தெரில. ஒன்று ப்ரெசண்ட்டா? அதை கண்டுபிடிக்க இவ்வளோ நேரமா? 1ல் ப்ரெசண்ட்டா? 1 ப்ரெசண்ட், 1 எஸ், 2 ஆப்சண்ட்டா? சரி பார்த்துடலாம். ஸோ 1 ஃபஸ்ட்டு நான் வரையட்டா? 1 நான் ட்ரா பண்ணிட்டா? சி பாருங்கள், ஏன் 11th படிக்கணும்னு நான் சொல்கிறேன்னு இப்போயாவது உனக்கு தெரிஞ்சுருக்கு. ரைட்டா? 2 செகண்ட் முன்னாடி நான் சொல்லி கொடுத்தது. ரைட்டா? ரெண்டுலேயுமே என்ன அப்படின்னா இட் இஸ் இது நோ, இதில் நோ GI, இதில் எஸ். ரைட்டா? இதில் நோ, இது எஸ். நீங்கள் சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். 1ல் நோ GI, செகண்ட் ஒனில் GI இருக்குது. டபுள் பாண்ட் இருக்க கார்பன் இவங்க தானே. ஸோ டபுள் பாண்ட் கார்பன். இந்த டபுள் பாண்ட் இருக்க கார்பனோட யார் யார் அட்டாச் இருக்கா? ஒரு ஹைட்ரஜனும் ஒரு CH3 இருக்குது. ரைட்டா? ஒரு ஹைட்ரஜன் இருக்குது, ஒரு CH3 இருக்குது. கரெக்டா? ஒரு ஹைட்ரஜன் இருக்குது, ஒரு CH3 இருக்குது. இந்த டபுள் பாண்ட் இருக்க கார்பனோட யார் இருக்கா? ரெண்டுமே ஹைட்ரஜன் இருக்குது. போத் ஆர் ஹைட்ரஜன். எஸ் ஆர் நோ? இட்ஸ் அ வெரி பிக் நோ. நோ GI. செகண்ட் ஒன் இஸ் எஸ். செகண்ட் ஒன் இது எஸ். ஏன் எஸ்? டபுள் பாண்டுங்க தானே இருக்கு. டபுள் பாண்ட் இருக்க கார்பனை எழுதிக்கிறேன். டபுள் பாண்ட் இருக்க கார்பனில் ஒரு கார்பனில் இந்த கார்பனில் ஹைட்ரஜனும் இங்கே CH3யும் இருக்குது. அதே மாதிரி தான் இங்கேயும் ஹைட்ரஜன் அண்ட் CH3 இருக்குது. எனக்கு கண்டிஷன் என்ன தேவை? டபுள் பாண்டில் இருக்க கார்பனுக்கு வேறு வேறு குரூப் இருக்கணும். ஆமாம் இருக்குல்ல. அப்போ எஸ் தானே? எஸ் தானே. திஸ் இஸ் எஸ். வரையவும் தான் இது தெரியுது. வரையணும்ல, இப்போ வரைஞ்சி பழகணும்ல. எடுத்த உடனே நீங்கள் என்ன மாதிரி பார்த்து கண்டுபிடிச்சிட முடியாதுல்ல. நானே ஒரு நாளும் வரையாமல் கண்டுபிடிக்க மாட்டேன். சி ஐ வாண்ட் 0% எரர். எனக்கு எரரோட ஆன்சர் தேவையில்லை. சம்டைம்ஸ் மிஸ்டேக் நடக்கும். நான் கண்ணால் பார்த்து மிஸ்டேக் பண்ணிட்டா ரைட்டா? ஓகே. ஸோ அதனால் என்ன பண்ணணும்? வி மஸ்ட் ஆல்வேஸ்
have a clear content, right? எப்பயுமே 100% கரெக்டாக எழுதணும். You are all going to write competitive exam. காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிற நீங்கள் இப்படி லெத்தாஜிக்காக ஆன்சர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நெகட்டிவ் மார்க்ஸ் தான் வரப்போகுது. எப்படி நம்ம ஸ்கோர் பண்ண முடியும்? அப்போ இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கே நம்மளுக்கு என்ன ஆகிடும்? இதை சரி பண்ணுறதுக்கே நம்மளுக்கு 1 வருஷம் 2 வருஷம் ஆக போகுது. அப்புறம் என்றைக்கு நம்ம முடிக்கிறது? ஸோ அப்போ நம்ம எடுத்த உடனே ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணணும்? we must know that, we must give 100%, ரைட்டா? பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்கள். you can improve it, ரைட்டா? you can improve a lot. next இன்னொன்று போகலாம். I will give you another one example. சரியா? இன்னொரு எக்ஸாம்பிள் போகலாமா? ஆமாம், ஆப்டிக்கல் ஐசோமரிசம் பற்றி அப்புறம் பார்த்துக்கலாம். ஜாமெட்ரிக்கல் இன்னும் நிறையா இருக்குடா. இசட் அண்ட் இ ஐசோமர்லாம் இருக்குது. சரி, இப்போ நான் சிஸ் அண்ட் ட்ரான்ஸ் எதுன்னு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம், ரைட்டா? இப்போது டபுள் பாண்டில் இருக்கக்கூடிய காம்பவுண்ட், ரைட்டா? இந்த 2 கார்பனில் டிஃப்ரெண்ட் குரூப் இருக்கணும்னு சொன்னேன், சரியா? அந்த டிஃப்ரெண்ட் குரூப்பில் 2 பக்கமும் ஒரே மாதிரியே இருந்தால் அது சிஸ் ஐசோமரிசம், ரைட்டா? 2 பக்கமும் ஒரே மாதிரி இருந்தால் சிஸ்ஸு. அதே இது ஆப்போசிட்டாக இருந்தால் இதில் பார்க்கலாம். இதில் எங்கெங்கெல்லாம் எஸ் இருக்குது, இது எஸ். இது என்னது? எஸ்ஸு சேம் சைடில் இருக்குது. ஏவும் சேம் சைடில் இருக்குது. அப்போ இது சிஸ்ஸு. இது எஸ்ஸா? இது எஸ்ஸு. இது சிஸ்ஸும் கிடையாது, ட்ரான்ஸும் கிடையாது. இட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட்டு தட் வி வில் ஸ்டடி இன் 12th ஸ்டாண்டர்ட். இது டோட்டலாக டிஃப்ரெண்ட். இது சிஸ்ஸும் கிடையாது, ட்ரான்ஸும் கிடையாது. இது டோட்டலி டிஃப்ரெண்ட், சரியா? இது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு. இங்கே பாருங்க, எஸ் இருக்குது, ரைட்டா? இது என்னது? ஏஏ ஆப்போசிட்டில் இருக்குது. அப்போ இதை ட்ரான்ஸ் ஐசோமரிசம். இது என்னது? ட்ரான்ஸ் ஐசோமரிசம். திஸ் இஸ் ட்ரான்ஸ் ஐசோமரிசம், சரியா? இது ட்ரான்ஸ் ஐசோமரிசம். சிஸ்னா என்ன, ட்ரான்ஸ்னா என்னன்னு ஒன்று தெரிஞ்சுக்கணும், சரியா? இதை பொறுத்து தான் நான் வில் கோ வித் த குவிஸ். நம்ம வீக் குவிஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துடலாம், வாங்க, ரைட்டா? வீக் குவிஸ் நம்ம இப்போ வரைக்கும் பார்த்ததில் தான் இருக்கும். ஸோ டுமாரோ ஆன்வர்ட்ஸ் வி வில் பி லேர்னிங் சம் மோர் ஈக்குவேஷன்ஸ். யாரோட சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னு Thursday கிளாஸில் வி வில் பி ஹேவிங் சம் ஈக்குவேஷன்ஸ். ஜாயின் இன் த குவிஸ். குவிஸில் சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்க. கமான் ஜாயின் த குவிஸ். குவிஸில் ஜாயின் பண்ணுங்க. குவிஸ் ஜாயின் பண்ணுங்க. எஸ், கமான் கைஸ், ஜாயின் த குவிஸ். குவிஸ் ஜாயின் பண்ணிட்டீங்களா? ஏய், அது என்னோட சிஸ்டம் அப்டேட்டரா? அதை விடுங்கடா, சிஸ்டம் அப்டேட்டை விடுங்கடா, அது ஏண்டா? குவிஸில் ஜாயின் பண்ணுங்க சீக்கிரம். ஜாயின் த குவிஸ், ஜாயின் த குவிஸ். குவிஸ் ஜாயின் பண்ணுங்க. கமான் கைஸ், குவிஸ் ஜாயின் பண்ணுங்க. எஸ், சீக்கிரம் குவிஸ் ஜாயின் பண்ணுங்கள். குவிஸில் ஜாயின் பண்ணவும். குவிஸ் குவிஸில் ஜாயின் பண்ணுங்க. கமான் கைஸ், சீக்கிரம் குவிஸில் ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ணிட்டியா? ஓகே, ஐ வில் ஸ்டார்ட் த நெக்ஸ்ட் கொஷின். நெக்ஸ்ட் கொஷின் போகலாங்க. 5 கொஷின் நீங்கள் கடகடன் பண்ணுங்க. So 2 compounds have the same molecular formula. One behave like alkene and another behave like a alkane. What about classification? Different. Explain this behavior. Double bond single bond மாறிடுச்சு. அப்போ என்னது இது? ஃபங்க்ஷனல் ஐசோமரிசமா, பொசிஷனல் ஐசோமரிசமா, ரிங் செயின் ஸ்ட்ரக்சரில் மெட்டாமரிசமா, என்னவா இருக்க போகுது? ஏய், வரேன்டா, 10th வரேன்டா. 10th இன்னும் டைம் இருக்குடா. 8:30 தானே கிளாஸ், 8:30 வரேன்டா. ஸோ ஆன்சர் என்னது? ரிங்கு செயின் ஐசோமரிசம். ஆல்கீன் ஒரே ஃபார்முலா, கெமிக்கல் ஃபார்முலா சேம். ஆல்கீனாக இருக்குது, ரைட்டா? ஆல்கேனாக இருக்கான், சரியா? யார் அந்த ஒரு ரைட் ஆன்சரு தருணா? ஓகே, எப்படின்னு பார்த்துடலாமா? சரி, நம்ம குவிஸை முடிச்சிடுவோம். குவிஸையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். வாங்க, நெக்ஸ்ட் கொஷின். குவிஸை ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒவ்வொரு கொஷினாக. ஐ வில் எக்ஸ்பிளைன் தட் லேட்டரா. தப்பாக கிளிக் பண்ணிங்க. A cyclic compound does not show aromatic stabilization and react like aliphatic compounds. Which classification does it belongs to? இது லாஸ்ட் கிளாஸில் பார்த்தது, ட்ரை பண்ணுங்க. போன கிளாஸில் படிச்சது, போன கிளாஸ் படித்த ஞாபகம் இருக்கா? என்னடா இது? அப்படியே ஆளாளுக்கு ஒரு இருக்கவே பூரா ஒரு ஆன்சர் கொடுத்தீங்கன்னா என்ன அர்த்தம்? யாரோ ஒருத்தருக்கு தான் ரைட் ஆன்சர் வருது, எல்லோரும் ஒரு ஆன்சர் கொடுத்து வச்சுருக்கீங்க. ஏண்டா, யாரும் ரைட் ஆன்சர் இல்லை, எல்லோரும் தப்பு. அவ்வளோ பேரும் தப்பு. எப்படி போயிட்டுருக்கீங்க பாருங்கள். see that.
ஓகே 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 பாபு தேவி. உங்கள் பேர் என்ன? பா ஏன் இந்த ஒரு ஆப்ஷனை விட்டு வச்சுருக்கீங்க? ஏன்ப்பா இந்த ஒரு ஆப்ஷனை விட்டு வச்சுருக்கீங்க? சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் ஹக்கல்ஸ் ரூல். ஹக்கல்ஸ் ரூலை சாட்டிஸ்ஃபை பண்ணால் அவங்க அரோமேட்டிக் காம்பவுண்டுன்னு சொல்ல முடியும், ரைட்டா? ஹக்கல்ஸ் ரூலை சாட்டிஸ்ஃபை பண்ணால் அரோமேட்டிக் காம்பவுண்ட், ரைட்? ஓகே. ராஜலக்ஷ்மி சூப்பர். ராஜ்குமார் ஒரு கொஷின் கூட ரைட் இல்லை அவனே. Which reasoning best explains why carbon forms a very large number of organic compounds compared to other elements? எல்லா ஆப்ஷனும் வர மாதிரி இருக்கும் உனக்கு. டெட்ராவேலன்சி அண்ட் கேண்டினேஷன் டுகெதர். பரவாயில்ல, ஓரளவுக்கு சொல்லி கொடுத்தது ஞாபகம் இருக்குது. ஃபைனல் லீடர் போர்டு. பட் தப்பாக கிளிக் பண்ணிட்டீங்க. தருண் 4 கொஷினுக்கு ரைட் ஆன்சர் பண்ணியிருக்கான். தேவதர்ஷினி 2 கொஷினுக்கு ஆன்சர் பண்ணியிருக்காங்க. கௌதம் ஒரு கொஷினுக்கு ஆன்சர் பண்ணியிருக்காங்க. சரியா? ரைட். ஸோ இந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் அடுத்த தடவையாவது கரெக்டாக ஆன்சர் பண்ணி பழகுங்கடா. சரியா? லைக் திஸ், டோன்ட் டூ லைக் திஸ். சரியா? அடுத்த முறை இவ்வாறு செய்யாமல் துரிதமாக செயல்பட்டு சரியான விடைகளை கூறவும். எவ்வளோ வீக்காக இருக்கீங்கன்னு பாருங்கள். எவ்வளோ ரொம்ப 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 வீக்காக இருக்கும். இந்த மாதிரி வீக்காக இருந்தால் என்ன பண்ணுறது? ஸோ அப்கமிங் டேஸில் அப்கமிங் கிளாஸஸை தொடர்ந்து கவனிங்க. அடுத்த கிளாஸஸில் ரொம்ப முக்கியமாக நம்ம 4 எஃபெக்டை பற்றி படிக்க போகிறோம். இண்டக்டிவ் எஃபெக்ட்னா என்ன, ரெசனன்ஸ் எஃபெக்ட்னா என்ன, மீசோமெரிக் எஃபெக்ட்னா என்ன, எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட்னா என்ன. இந்த 4 எஃபெக்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆர்கானிக்கை பொறுத்த வரைக்கும். ஏன் இந்த எலக்ட்ரான் இங்கே போகுது, சரி ஏன் இந்த ஆக்சிஜன் போய் உங்களோட ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு. இப்போ 10th அடுத்து போகும் பாரு, அங்கே எப்படி இருப்பான்னு பாரு. இல்லைனா அவனுக்கு காலையில் குவிஸ் வைக்கும் மாற்ற போகிறேன், அவனுக்கு சாயங்காலமும் காலையிலையும் மாற்ற போகிறோம். அப்போ பார்க்கலாம், ரைட்டா? சரி, தேவதர்ஷினி 3 கொஷின் அட்டன் பண்ணிங்களா? வெரி குட், ரைட்டா? ஆப்ஷன் பார்க்குறதுக்குள்ள டைம் முடிஞ்சிருதா? சரி, நெக்ஸ்ட் டைம் நிறைய டைம் வச்சு கொண்டு வரேன். நெக்ஸ்ட் தேர்ஸ்டே, ரைட்டா? தேர்ஸ்டே வி ஆர் ஹேவிங் அ ஆர்கானிக் பேசிக்ஸ் ரிவிஷன் 3. ஸோ ரொம்ப முக்கியமாக 4 பார்க்க போகிறோம், ரைட்டா? டைப்ஸ் ஆஃப் எஃபெக்ட்ஸ் என்னென்னது, இண்டக்டிவ் எஃபெக்ட்டு, எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட்னா என்ன, மீசோமெரிக் எஃபெக்ட்னா என்ன, அதுக்கப்புறம் ரெசனன்ஸ் எஃபெக்ட்னா என்ன, ஹைப்பர் கான்ஜுகேஷன், ரைட்டா? ஹைப்பர் கான்ஜுகேஷன். இந்த 4 இதை பொறுத்து தான் நீட் ஜேஇயோட பேசிக் இருக்குது, உன்னோட 12th பேசிக் இருக்குது. யார் யாரோட ரியாக்ட் பண்ணுறாங்க, உங்கள் மேம் போன உடனே என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அல்லது உங்கள் ஸ்கூலில் சொல்லுவாங்க, இது பாரு இதோட ரியாக்ட் பண்ணுது, ஏன்னா எலக்ட்ரான் இங்கே மூவ் ஆகுது, ஏன்னா அது இது இப்படி போகுது, இதுக்கு காரணம் அது, அதுக்கு காரணம் இது, இது இப்படின்னு ஜென்ரலாக சொல்லிடுவாங்க. அதெல்லாம் நீ 11th படிச்சிடும். நீ 11th படித்ததில் தெரியாத அவனுக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா அங்கே அசிங்கமாக போயிடும். ஒரே அசிங்கமாக போச்சுக்குமாரு, அப்படி ஆகிடக்கூடாது. அதனால் கவனமாக நெக்ஸ்ட்டு தேர்ஸ்டே இருக்கக்கூடிய கிளாஸை கவனமாக கவனிச்சிருங்க. இஃப் யூ காண்ட் தென் ஹூ கேன். உங்களால் முடியாட்டி யாரால் முடியும்? கண்டிப்பாக உங்களால் முடியும்னு நினச்சி பண்ணுங்கள். டெஃபினட்டாக நம்மளால் முடியும். டடா, பை, see you.